வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காவிரி தீரத்தில் தொடர்ந்து விவசாயிகள் கருகி மடியக்கூடிய சூழல் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வருகிறது. தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கி வருகிறது. அதிகம் பேசப்படாத ஒரு விஷயமாக, அதிகம் விவாதிக்கப்படாத ஒரு விஷயமாக இந்த விஷயம் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த பருவத்தில் மட்டும் காவிரி டெல்டா பகுதியில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போயிருக்கிறார்கள். தொடர்ச்சியான கடன் சுமை, தொடர்ந்து பருவமழை பொய்த்து போனது, அல்லது குறிப்பிட்ட நாட்களில் மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்காதது, கடைமடைக்கு தண்ணீர் போய் சேராதது, தொடர்ச்சியான பயிர் சேதம், 2 பருவம் 3 பருவம் என தொடர்வதால் ஏற்படக்கூடிய கடன் சுமை என பல்வேறு காரணங்கள் விவசாயிகளை விரக்தியான நிலைக்கு தள்ளிச் சென்று அவர்களின் துயர முடிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. தொடரக்கூடிய இந்த உயிரிழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? இதில் அலட்சியம் காட்டியது மத்திய மாநில அரசுகளா அல்லது மற்றவர்களா? இந்த உயிரிழப்புகளை ஏதேனும் ஒரு வகையில் தடுத்திருக்க முடியுமா? இந்தியா விவசாய நாடு என்று ஒருபுறம் பெருமையாக சொல்லிக்கொண்டே விவசாயிகளின் துயரத்தை கண்டுகொள்ளாமல் போனதற்கு யார் காரணம்? விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு PR பாண்டியன் அவர்கள், வேளாண் பொருளாதார அறிஞர் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு MG தேவசகாயம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள். வணக்கம். உங்கள் இருவரிடமிருந்து கேட்கலாம். திரு PR பாண்டியன், தொடர்ச்சியாக இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை புதிதல்ல. ஆந்திராவில் அதிகமாக இருக்கும், விதர்பா பகுதியில் கூடுதலாக இருக்கும், அப்புறம் மரத்வாடா பகுதியில் இருந்தது. 5000 விவசாயிகள் கடந்த ஆண்டில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள்னு ஒரு புள்ளி விவரம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடுறதுல. அதில் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஆனால் இந்த முறை திடீரென்று அதிகமான எண்ணிக்கையில் இந்த துயரம் வருது. திடீரென்று இது நடந்தது அப்படின்னு சொல்கிறதே தவறு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நீர்பூத்த நெருப்பாக இருந்தது. ஊடகங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டன. அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை. மாற்று அரசியலை பேசின இயக்கங்களும் இதை கண்டுகொள்ளலை. இதனால் இந்த சிக்கல் முற்றி வெடித்திருக்கிறது. எனவே இது திடீர்னு வந்ததுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும்? இதற்கு யார், இந்த அளவுக்கான நிலைமை முற்றி போனதுக்கு யார் காரணம்? இது மத்திய அரசு தான் காரணம். ஏன் மாநில அரசு பொறுப்பு இல்லையா? இல்லை, ரெண்டையும் சொல்ல வர்றேன். மத்திய அரசு காரணம். இது திட்டமிட்டு நடக்க போகுதுங்கிறத இது முன்கூட்டியே தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த பாதிப்பை நம்ம உணர துவங்கிட்டோம். மாநில அரசை பொறுத்தவரையில் எதையும் கவலைப்படுறதில்ல. யார் செத்தான்னா எது போனான்னாங்கிற அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் அவங்களுடைய ஆட்சி ஓடிட்டுருக்கு. மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு தமிழ்நாட்டிற்கு எதிராக தொடர்கிற நடவடிக்கையின் காரணத்தினால தான் இந்த நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. குறிப்பாக அவங்க காவிரி நீரை நம்பி இருக்கிற காவிரி டெல்டா மாவட்டத்தில் மாற்று பயிருக்கோ மாற்று வாழ்வாதாரத்துக்கோ வழியே கிடையாது. இன்றைக்கி குடிநீரே கிடையாது. கிராமப்புறங்களில் கால்நடைக்கு கூட தண்ணீர் கிடையாது. இப்போ சென்ற வாரம் பெய்த மழை தண்ணி தான் அங்கே தண்ணீர் ஓரளவுக்கு கிராமங்களில் தண்ணீரே பார்த்துருக்குறாங்க. தண்ணீரே பார்க்க முடியாத நிலைக்கு ஆகிப்போச்சு. மழையே பார்க்க முடியாத அளவுக்கு காவிரி டெல்டாவுடைய நிலைமை அந்தளவுக்கு மோசமாக போச்சு. இப்போ இனிமேல் வாழ முடியாதுங்கிற நிலைக்கு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது 70ன்னா அது இன்றைக்கி 80 தாண்டிடுச்சு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 90க்கும் மேலே இன்றைக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டு போச்சு. இது நம்மகிட்ட வெளிப்படையாக கணக்கில் வந்திருக்கிறது. இன்னும் இதை கணக்கில் வராத சாவுகள், அதாவது வெளியில் சொல்கிறது கூட வெட்கப்படுகிற சாவுகள் நிறையா குடும்பங்களில் இருக்குது. அதனால் இது எண்ணிக்கை கூடுதலாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் இது முற்றிலும் இது ஏதோ திடீர்னு வந்ததெல்லாம் இல்லை. திட்டமிட்டு மத்திய அரசு கர்நாடகாவுக்கு ஆதரவாக காவிரி பிரச்சனை நடந்து கொண்டதனுடைய விளைவு இப்போ கடந்த 5 ஆண்டுகளாகவே இது இருக்குது. 2012-13 நிதியாண்டு மட்டும்தான் விவசாயி விளைவிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு முழுமையுமே 50% மேலே பல ஆண்டுகள் வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்கு, மகசூல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆண்டு முற்றிலுமே அழிந்து போச்சு. வரலாற்றில் இல்லாத பாதிப்பு இந்த ஆண்டு. வடகிழக்கு பருவமழை பொய்த்தது ஒரு காரணம். ஒரு ஆண்டில் ஏற்படுற இழப்புக்காக விவசாயிகள் இறந்து போகிறதில்ல. பெரிய வறுமையிலும் வறட்சியிலும் அவங்க வாழ்க்கை இருந்தாலும் அவங்க தோல்விகளை எதிர்கொள்ள பழக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியான நெருக்கடிக்கு முகம் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு பயிர் பொய்த்து போகிறதுல அவங்க இந்த முடிவுக்கு வர்றதில்ல. தொடர்ச்சியான இந்த பொய்த்து போகக்கூடிய விஷயந்தான் அவங்கள இந்த மாதிரியான ஒரு கடன் வலைக்குள்ளேயும் வேறு சிக்கல்களுக்குள்ளேயும் தள்ளுது அப்படின்னு சொல்கிற. 5 ஆண்டுகளாகவே சாகுபடி மகசூல் இழப்பு 50% குறைவான மகசூல் தான் விளைஞ்சிருக்கு. 50% குறைவான மகசூல் அது முதல்ல கூட மீட்க முடியாது. இப்படி தொடர்ந்து பாதிக்கப்பட்டாங்க. இருபோகம் விளைஞ்சது. குருவையும் நடுவாங்க, சம்பாவும் நடுவாங்க. இன்றைக்கி குருவையே இழந்தோம்.
இந்த ஆண்டு சம்பாவை முற்றிலும் இழந்துட்டோம். படிப்படியாக 5 ஆண்டுகளாக இருக்கிற கடன் சுமை மத்திய ஆட்சியாளர்கள் கடனை மாநில அரசு 2012-13 வறட்சியாக அறிவிச்சது. வறட்சி நிவாரணம் கொடுத்தேன்னு அவங்களே தன்னைத்தானே புகழ்ந்தெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் உண்மை வறட்சிக்குன்னு நிவாரணத்தை முத தமிழக அரசு கொடுத்ததுங்கிறதுல நம்ம மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வறட்சின்னு கொடுத்த நிவாரணம் கூட முழு தொகையும் கொடுக்கப்படலை, பேரளவில் தான். அதை தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயரஞ்சன், இது அரசியல் களத்தில் பெரிய அதிர்வலைகளை சமூக மனசாட்சியை உழுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கணும். ஆனால் பெரிய அசைவு இல்லை. ஒரு பங்குச்சந்தையில் ஒரு 300 புள்ளி 500 புள்ளி விழுதுன்னு சொன்னால் பிளட் பாத் இன் தலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொட்டை எழுத்தில் போடுறாங்க. பெரும் வர்த்தகம், ஒரே நாளில் இவ்வளவு கோடி திவால், இவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பு இழந்துருச்சு, இப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் விவசாயியோட உயிரிழப்பு அப்படின்றதுக்கு அப்படியான முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கிரைசிஸ் அப்படின்றது நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் வருதா? இதை எப்படி ஒரு வேளாண் பொருளாதார அறிஞராக நீங்கள் எப்படி கணிச்சிங்களா இது இப்படி வரும்னு? அதாவது இந்த பிரச்சனையை வந்து 2 தளத்தில் நம்ம அணுகணும். முதல்ல இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் நாட்டளவில் இந்த வேளாண் துறையை வந்து இவங்க எப்படி வஞ்சிச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து 1990களில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி எழுதுறதுக்கு எந்த பத்திரிக்கையும் தயாராக இல்லை. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணியிருந்தவங்களாம் அதை விட்டுட்டு எங்கே ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கோ அதுக்கு நோக்கி நடந்து போயிட்டாங்க. எப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப பெருசாகுதுன்னா நிறைய பேர் அதில் போய் ஒர்க் பண்ண போகிறான். இப்போ நான்லாம் பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கும் போது 20 பேர் இருந்தோன்னா 20 பேரும் வந்து வேளாண் பொருளாதாரம் என்ன ஆகிட்டு இருக்கு, தொழில் துறை என்ன ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றி தான் ஆராய்ச்சியில் மேற்கொண்டுகிட்டு இருந்தோம். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா 2 பேர் எண்ணிடலாம், 3 பேர் எண்ணிடலாம். அந்த மாதிரி பல தளங்களில் வந்து இதுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆரம்பத்துலேருந்து இவங்க மேற்கொண்ட கொள்கை. இந்த கொள்கை எப்படி அப்படின்னா வேளாண் துறைக்கு தொடர்ந்து விரோதமான கொள்கை தான். தொடர்ந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி தான், அது பிஜேபி இருந்தாலும் சரி தான், தொடர்ந்து விரோதமான கொள்கை. என்ன மாதிரி விரோதமான கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதில் இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து முதல்ல ஒழிச்சாங்க. முதலீடுகளே கிடையாது. இப்போது முதல்ல வந்து 2ஆம் திட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸே அல்லது நம்மளுடைய ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து விவசாயம் வேளாண் துறை தான் அப்படின்னு ஆரம்பித்தது போய் இப்போ எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. கவர்மெண்ட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனல் ஃபைனான்ஸ்லேருந்து வாங்கிக்கிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷனல் ஃபைனான்ஸே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ப்ரியாரிட்டி லெண்டிங்னு சொல்கிறோம்ல, முன்னுரிமை கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லி, அதையே வந்து பல கேட்டகரிஸ் அதுக்குள்ளே சேர்க்க வேண்டியது, சேர்த்து அதையும் கணக்கில் காட்ட வேண்டியது. அதனே தவிர வேளாண் துறைக்குன்னு போய் சேர்ற கடன்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் இல்லாததுனால ரிஸ்க், அதில் வந்து வேளாண் துறையில் ஏற்படக்கூடிய ரிஸ்க் அது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. 4வது மானியங்களை ஃபுல்லாக கட் பண்ணுறது, தொடர்ந்து கட் பண்ணியிருக்காங்க. 5வது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஆக வேளாண் துறை வந்து தொடர்ந்து நலிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பலமுனை தாக்குதல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அரசின் கொள்கையில் ஆரம்பித்து அறிஞர்களுடைய கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பில் தொடங்கி பல விதமான இது நீங்கள் சொல்ல வர்றீங்க. பலமுனை தாக்குதலுக்கு விவசாயி ஈடு கொடுத்து வந்திருக்காங்க. நெருக்கடிக்கு அவங்க தான், இந்த சவாலுக்கு அவங்க மட்டுமே முகந்தந்து வரக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்றீங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, இப்படி நம்முடைய காவிரி தீரம் அந்த பகுதியில் இப்போது மேலெழுந்து வரக்கூடிய கிரைசிஸ்க்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இந்த தற்கொலைகள்னு படிக்கிறோம்ல, தற்கொலைகளை வந்து இப்போன்னு இல்லை, 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து ஃப்ரான்ஸில் வந்து எம்எல் டர்கேம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ நடந்த தற்கொலைகளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் உலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுலேயே ரொம்ப முக்கியமான ஆய்வு அதுதான். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்கொலைக்கு ஒரு காரணம் இருக்கவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும், பல காரணங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மனசில். கடைசியில் ஒரு இது வந்து அந்த தற்கொலை நோக்கி நகர்த்தும் அவனை. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கேள்வியை வந்து என் முன்னால் வந்து 5 வருஷங்களுக்கு முன்னாடி 7 வருடங்களுக்கு முன்னாடிலாம் வைத்திருக்கிறாங்க பல பத்திரிகையாளர்களும் சரி, பல ஆய்வாளர்களும் வச்சுருக்கிறாங்க. ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல, அங்கே வந்து வேளாண் துறையில் வந்து இந்த கிரைசிஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, கிரைசிஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி காவிரி நதி தீரத்தை பற்றி கேட்குறீங்க. காவிரி வந்து 1974லேருந்து இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம்ல, அது ஒரு சிரமம் வரும்போது அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பல ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் வந்து பல வழிகளை கண்டுபிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி வழிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வேறு மாற்றுத் தொழிலுக்கு போகிறது அல்லது புலம்பெயர்ந்து போகிறது. இப்போ திருப்பூருக்கு போய் வேலை செய்யாத கிராமமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து எல்லா ஊர்கள்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து காவிரி தீரத்துக்கு வந்து வேலை தேடி வந்த காலம் போய், ராமநாதபுரத்துலேருந்து வந்தாங்க, புதுக்கோட்டையிலேருந்து வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்தாங்க, இதுலேருந்து வந்ததெல்லாம் போய் இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து
மேற்கு பகுதிக்கு வந்து வேலை தேடி போகிறாங்க, கோயம்புத்தூருக்கு போகிறாங்க, திருப்பூர் போகிறாங்க, ஈரோடு கோவை நோக்கி அந்த பகுதியில் போய் வேலை தேடி போகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருந்துட்டு விவசாயம் தவிர்த்து வேறு தொழில்கள் பார்க்குறது. இப்போ அது நான் வந்து ஒரு 12 கிராமத்தை வந்து தஞ்சை தீரத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதில் தான் போய் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய வேலைகள் கிடையாது, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, கடையில் வேலை செய்கிறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. இப்போது இந்த பண மதிப்பிழப்பு அறிவிப்பு வருதில்ல, அறிவிப்பு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கடைசி மூமெண்ட்டு. அதில் வந்து 2 விஷயம் நடக்குது. முதல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாற்றுத் தொழில் பார்த்து குடும்பத்தை காவந்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஐயா இருக்காங்க, ஐயா ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. ஐயா வீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார், ஒருத்தர் திருப்பூர் போயிருப்பார். இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா என்ன நினைப்பார், சரி விவசாயம் தான் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, சரி அந்த வருமானம் வருது, அதை வச்சு ஈடு கட்டிக்குவோம், அதாவது ஓரளவு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து தற்கொலைகள் இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக நடக்காமல் இருந்தது காரணம். அதுக்காக வந்து விவசாயம் நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. விவசாயம் போயிட்டு வழிகள் இருந்தது, மாற்று வழிகள் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அதெல்லாம் அடப்பட்டு போகுது. அது ஒரு பக்கம் அடப்பட்டு போச்சு மாற்று வழிகள். இன்னொரு அடப்பட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தைகள் எல்லாம் நின்று போச்சு, எந்த விளைபொருளையும் விற்க முடியல அவங்களால. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அவங்க வந்து இப்போ தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனத்தில் என்ன டெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வேன்னு போய் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறது சர்வே பண்ணி பார்க்கும்போது, விவசாயிகள் வந்து 30% கடன்கள் தான் வந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து வாங்குறாங்க. அந்த அமைப்பு ரீதியான நிறுவனங்களில் எந்த கடனும் கிடைக்கல இப்போ 50-60 நாளாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அமைப்பு அல்லாத நிறுவனங்கள் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்களா, இப்போ அதுக்கும் வழி இல்லை, ஏன்னா பணம் பரவ மாட்டேங்குதாங்க. அதாவது டிமானிட்டைசேஷன்ற இந்த செல்லாத நோட்டு விவகாரம்ன்றது இந்த கடைசியாக அழுத்தின ஒரு மிக முக்கியமான காரணியாக என்ன இருக்க வழின்னு தெரியல. இப்போ எங்கே போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, மாற்று வழியில் வருமானம் வந்துட்டு இருந்து அதுவும் வரதுக்கு வழி இல்லை. இவன் கடன் வாங்கலான்னா கடன் வாங்குறதுக்கும் வழி இல்லை, எந்த வழியிலையும் வழி இல்லை. அப்போ உங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல். ஆமாம், அதே தான். அது வந்து அது போதும், எதுக்கு அந்த பேக்கை பிரேக் பண்ணுறதுக்கு அது போதும்னு சொல்லுவோம்ல, அதுதான் நடந்திருக்கு இப்போ அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஏற்கிறீங்களா தேவசகாயம் சார்? முழுமையாக இருக்கிறேன். என்ன, மனிதன் வந்து வாழ்கிறதே ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பல பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு நல்லபடியாக நடக்கும், இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும், இந்த மாதிரி நமக்கு வசதிகள் வரும், இந்த நம்பிக்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது டிமானிட்டைசேஷன் சொன்னது மிகவும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை போயிடுச்சு. டிமானிட்டைசேஷன் வந்த உடனே இனி வாய்ப்பே இல்லை, இனி நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்த உடனே தற்கொலைக்கு போயிடுறான். அதான் நடந்தது, எக்ஸ்ட்ரீம். அது 100% ட்ரூ. இது ஏன் காரணங்கிறது நீங்கள் கோ டு த பேக்ரவுண்ட் கொஞ்சம் வரும்போது, தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் ஒரு பொருளாதார கொள்கையே இல்லை. அட்லீஸ்ட் கடந்த 20-25 வருஷமாக பொருளாதார கொள்கை கான்செப்டே கிடையாது. வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுன்னு சொல்லி இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஒரு பொருளாதாரத்தில் 3 முக்கியமான அம்சங்கள் உண்டு. ஆரம்பத்தில் விவசாயம், அதுக்கப்புறம் தொழில் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்வீஸ் சேவை. இந்த 3க்குமே தனித்தனியாக இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஐடி பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி, இந்த பாலிசின்னு வைக்கிறாங்களே தவிர ஒரு எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கைன்னு தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் ஒரு செக்டேரியன் போகிறதுனால ஒரு காம்ப்ரஹென்சிவ் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சருக்கு என்ன ரோல், இப்போ அக்ரிகல்ச்சருக்கு ரோல் வந்து ஒரு டிஃபைனே ஆகலை. விவசாயம் இல்லாமல் வாழ முடியாது. இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு ஒரு பாலிசியே, ஒரு சிஸ்டமே கிடையாது. கவர்மெண்ட் இந்தியா பொறுத்த மட்டும் அட்லீஸ்ட் 91 ஆரம்பித்து விவசாயத்தை எவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியுமோ அழிப்போம். நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை சொல்லியிருக்கார், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது சிதம்பரம் அவர்கள். விவசாயத்தை நம்பி அமெரிக்காவில் 6% தான் இருக்குது, இந்தியாவில் 8-10% மேலே இருக்கக்கூடாது. மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்காரு, விவசாயத்தை சார்ந்து இவ்வளவு எண்ணிக்கையிலான மக்கள் இருக்கக்கூடாது, விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுலேருந்து அவங்கள எடுக்கணும், வெளியில் வேற துறைகள் கொண்டு வரணும், வேற நல்ல இன்டென்ஷன்ல சொல்லியிருக்கலாம். எடுக்கணும். அமெரிக்கா மாதிரி இவ்வளோ இது லேண்ட் இருந்தால் எடுக்கலாம், இந்தியாவில் எடுக்க முடியாது, இம்பாசிபிள். அதனால தான் அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி என்னன்னே தெரியாதவங்க தான் டெல்லியில் உட்காந்தோ டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எடுக்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, விவசாயத்தில் நடக்கிறது மல்டிப்புள் அட்டாக். விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. சரி, அந்த 2 வித்தியாசத்தையும் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், ஒன்று வந்து விவசாயம் வந்து ஓப்பன் ஏரியாவில் நடக்கிறது, ஓப்பன் டு ஆல் கைண்ட் ஆஃப் இது வெதர் இது என்ன வந்தாலுமே பாதிக்கப்படும். ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பில்டிங்குள்ளே நடக்குது. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸும் ஒரு பில்டிங்குள்ளே தான் நடக்குது. அதுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறாங்களே தவிர விவசாயம்னா என்னதுன்னு ஒரு புரிதலே இல்லை. இந்த புரிதல் இல்லாதனால நான் என்ன சொல்கிறேன்னா, 1990 ஒரு ஹை பவர் கமிட்டி இருந்து, நான் அதுக்கு மெம்பராக இருந்தேன், ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அதுக்கு மினிஸ்டர் தலைவராக இருந்தார். அதுக்கு மெயின் அது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்னா,
டிக்ளேரிங் அக்ரிகல்ச்சர் இஸ் இண்டஸ்ட்ரி. மைண்ட் செட் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஒன்றுமே இல்லை, அது மோசமானது, அது ஒன்றும் தாழ்ந்தது, அதை இண்டஸ்ட்ரியாக டிக்ளேர் பண்ணிடணும். நாங்கள் ஒரு 6 மாதம் அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு அது சாப்டர் நம்பர் திங்கிங்காக எழுதணும். விவசாயத்திலேருந்து நம்ம உனக்கு தொழில் உருவாச்சுது, நீ விவசாயத்தை கொண்டு தொழிலாக டிக்ளேர் பண்ண சொல்கிற. அதெல்லாம் அவுட்லைன் பண்ணி நாங்கள் பாலிசி நோட் கொடுத்தோம். ஆனால் ஒன்று கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் என்ன நடக்குதுன்னா, மத்திய அரசாங்கத்திலேயோ மாநில அரசாங்கத்திலேயோ விவசாயிகள் ஓட்டு போடுறதுக்கு மாத்திரம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே தவிர அதுக்கப்புறம் விவசாயிகளை பற்றி அவங்ககிட்ட போய் கவலைப்படுறது புறக்கணிப்பு தொடருதுன்னு சொல்லி. புறக்கணிப்பு கண்டினியூ புறக்கணிப்பு மாத்திரம் இல்லை, இது வந்து அவங்க வந்து தொலைக்கணும். அதாவது மூணு காரணம் தொலைக்கிறது காரணம் உண்டு. ஒன்று வந்து மைக்ரேட் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து பெரிய பெரிய ஃபார்மிங் பண்ணலாம். ரெண்டாவது லேண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் இது அர்பனைசேஷன். சரி, அதனால் டெலிபரேட்டாக இது நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி கடைசி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. திரு கனகராஜ், தமிழ்நாட்டு கட்சிகள் அது விவசாய சங்கங்கள் அங்கங்கே முணுமுணுப்பாக சில குரல்களை தர்றது, இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதுன்றது ஒன்று. ஆனால் பெரிய கட்சிகள் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரியலை. ஒரு பெரிய அசைவை, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, ஒரு அசைவை தமிழ் சமூகத்தில் அவங்க மனசாட்சியை நோக்கி பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திச்சான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. 70 பேருக்கு மேலே இறந்து போகிறது அப்படின்றது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இது பெரிய அளவில் இத்தனை நாளும் விவாதிக்கப்பட்டிருக்கணும். அரசியல் கட்சிகளுடைய அஜெண்டாக்கள் இது ஒன்றா மாறி இருக்கணும். அரசு எந்திரமும் இதை பற்றி பேச தொடங்கி இருக்கணும். ஆனால் அப்படியான எந்த சமிக்ஞையும் இல்லாமல் வேற எதையோ பேசுகிற ஒரு நிலைமை தான் பார்க்குறோம். இந்த கிரைசிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி ஏன் இந்த மனச்சாட்சி சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சி அந்த சிதைவு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. அது திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து அழித்தோம். நீங்கள் நியோலிபரல் பாலிசி வந்தபோது விவசாயி கதறான்னா வளர்ச்சி வேண்டாமா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது. விவசாய நிலங்கள் அழிக்கப்படாத கூடாது என்று சொல்லுகிற போது அப்போ நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் எதுக்குறீங்களா? லெஃப்ட் ஐடியாலஜி திட்டமிட்டு இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் கூட கேட்டீங்க, தமிழ்நாட்டில் பொதுவாக அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரினுடைய கடைசி 2 நாளில் லெஃப்ட் பார்ட்டிஸினுடைய பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. அதாவது விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் இறக்குமதிக்கு WTO நிர்ணயிச்சிருக்கிறது இம்போர்ட் டியூட்டியில் மேக்ஸிமம் கேப் 300%. இப்போது அவங்க வந்து கோதுமையை 0% இம்போர்ட் இறக்குமதி வரி எதுவும் இல்லாமல் அவங்க பண்ண முடியும். அதுக்கு ஆர்டர் போட்டாங்க. நாளைக்கு நெல்லுக்கு வரும், எல்லா விதமான உணவுப் பொருளுக்கும் வரும். அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்துனவன் லெஃப்ட் பார்ட்டிங்கிறதுனால அதை பற்றி கண்டுக்கலை. அவர் ஹிந்துவில் இருந்து திரு கோலப்பன் இருக்கார், சாய்நாத்னு அந்த ஹிந்து பத்திரிகையினுடைய ரூரல் அஃபேர்ஸ் எடிட்டர் இருந்தார். நான் வந்து நாங்கள்லாம் வந்து அந்த இந்த பகுதியில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க மகாராஷ்டிராவில் விதர்பாவில் விவசாயி செத்துக்கிட்டே இருக்கான். அதை கவர் பண்ணுறதுக்கு 7 பேர் கூட கிடையாது. பக்கத்தில் ஒரு அழகு சாதன பொருளுடைய ஃபேர் நடக்குது. எவ்வளோ பேர் இருக்கான்னு அவர் கணக்கு சொன்னார். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சமூகத்தினுடைய மனச்சாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவனை பற்றி கவலைப்படாதே. எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்றால், ரோடு கிடைக்கும்னா விவசாய நிலத்தை நீ எடுத்துரு, எனக்கு கிடைக்கும்னா நீ ஆலைக்கு வர்ற தண்ணியை, நான் அதை எதிர்கொண்டிருக்கேன். தாமிரபரணியிலிருந்து இன்றைக்கு மிக அதிகமான தண்ணீர் தொழிற்சாலைகளுக்கு போகுது. அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யுங்க, கடல் நீரை எடுத்துக்கங்கன்னு போராடுகிற போது நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பேசப்பட்டது. இப்போவும் கூட நம்முடைய நீங்கள் கூட்டு மனச்சாட்சின்னு சொல்கிறது தமிழகத்தில் மட்டும் என்று நான் சொல்லலை. ஒரு ஒரிசாவில் ஒருத்தன் தன்னுடைய மனைவியின் பிணத்தை 10 கிலோமீட்டர் சுமந்து செல்லுகிற வரைக்கும் ஆம்புலன்ஸ் கொடுக்காத அரசாங்கம் மட்டும் குற்றவாளி இல்லை, அதை பார்த்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இது எங்கே போயிருக்கு? நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தோம், கஷ்டப்பட்டவனுக்கு சட்டை கொடுத்தோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட தமிழக அரசாங்கம், தமிழக அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, யாருக்கோ அவங்க கண்டோலன்ஸ் தீர்மானம் போடுறாங்க. ஒரு எவ்வளவு இன்சென்சிட்டிவ் அரசாங்கம் தமிழகம். நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் மாண்டியா மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் என்று அஃபிடவிட் போடுறான். உங்கள் தமிழ்நாடு அரசாங்கம்
இப்படியெல்லாம் இருந்த பிறகும் கூட அதை சுப்ரீம் கோர்ட்டில் உரிய இடத்துல சொல்கிறதுக்கு அது தயங்குது. இப்படி இருக்கிற அரசாங்கம் எப்படி வழங்கும்? ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி அது போகுமா? இப்படி இருக்குது. எனவே நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது மாதிரி ஜெயரஞ்சன் சார் சொன்னது மாதிரி இது கடைசி துளி, அதை உடைப்பதற்கு இது போதுமானதாக இருந்தது என்பதுதான் பிரச்சனையே தவிர இன்னும் தமிழகத்தை இது கடுமையாக சூழும். இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் நான் பேசுகிற போது ஒரு அப்போது ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்த ஒருத்தர் இப்படி ரொம்ப எகத்தாளமாக சொன்னார், இது தமிழ்நாடு, இங்கே அதெல்லாம் வராது, நாங்கள் பாதுகாப்போம். இந்தியாவை முழுவதும் பாதிக்கிற நீங்கள் தமிழகத்தில் இன்றைக்கி ரப்பர் என்ன நிலைமையில் இருக்குது? நீங்கள் யாரும் சத்தம் கொடுக்குற பெருசாக வரல. அது பெருசாகவும் அந்த அந்த ரணம் இருக்குது. அது ரப்பர் மரத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விவசாயி மனத்துலையும் இருக்குது. தேயிலை காலாவதி ஆச்சு, கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டான். மிளகு அந்த மாதிரி ஆச்சு. இந்த குரல்கள் எல்லாம் பதிவு செய்ய சண்டை போடுகிற போது அது சின்ன குரலாக பதிவு செய்யப்படாத குரலாக இருக்குது. இன்றைக்கு டெல்டாவில் எழுகிற ஓலம் என்பது வேறு வழியற்று அது எல்லோருடைய காதையும் அடைக்கிற நிலைமை வந்த பிறகு அதை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறோமே தவிர இதன் மீது கருத்து சொன்னவர்கள் கடந்த காலத்தில் இவர்கள்தான் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு சத்தம் காட்டினா நீங்கள் ஏற்பீங்க. இந்த பிரச்சனை முளைவிடுகிற போது அதை பற்றி கண்டுக்கல, பற்றி எரிகிற போது அதை பற்றி நம்ம பாராமுகமாக இருந்துடுறோம். அது ஒரு விளிம்பில் வந்து நின்று ஒரு துயரம். நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. பிஜேபி தேர்தல் சமயத்தில் 1.5 மடங்கு விவசாய உற்பத்தி பொருளுக்கு, விளை பொருளுக்கு 1.5 மடங்கு, அதாவது உற்பத்தி செலவு ப்ளஸ் 50% தாரேன்னு சொன்னாங்க. சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்துகிறேன்னு சொன்னாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் ஒருத்தர் போகிறார், நாடு முழுவதும் விவசாயிகள் சாகுறான், அதை நீங்கள் அமல்படுத்தலையே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவுட் போடுது மத்திய அரசாங்கம் சாத்தியமில்லை என்று. எந்த பத்திரிகை போட்டுச்சு? யார் அதை டிஸ்கஸ் பண்ணா? நீங்கள் என்ன பிரச்சனைனா, விவசாயி பிரச்சனை சாகும்போது அது வருவதில்லை. சாவை இன்றைக்கு நீங்கள் தடுக்கவே முடியாது, நிவாரணம் மட்டும்தான் உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் சொன்னபோது வளர்ச்சிக்கு விரோதமானவர்கள் என்றும் நவீனத்துக்கு மாற மறுப்பவர்கள் என்றும் இவர்கள் வேலை வாய்ப்பை தடுப்பவர்கள் என்றும் பேசப்பட்டு ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பும் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கு. கோலப்பன், விவசாயம் வந்து ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு பண்பாடு. விவசாயம் வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறதும், நம்ம மண்ணோடு ரத்தத்தோடு கலந்து போன ஒரு பண்பாட்டு முறை விவசாய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒன்றில் திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சு வருது, 70 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க அப்படின்றதுக்கு பல காரணங்களை 4 பேரும் அடுக்கியிருக்கிறாங்க. 91 வந்த புதிய பொருளாதார கொள்கையில் தொடங்கி கடைசியாக வந்த சில ரூபா நோட்டு செல்லாதுன்றது வரையிலுமான பல்வேறு காரணங்களை ரஞ்சன் முன்வைக்கிறார். அரசாங்கங்களுக்கு இதில் ஒரு திட்டமிட்ட கொள்கை கிடையாது, விவசாயத்துக்கு ஒரு பாராமுகம், ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்கன்ற பார்வை இருக்குது. விவசாயத்துக்காக குரல் கொடுத்தவங்கள சரியான வகையில் கவனத்தோடு அந்த குரலை கேட்கல, இவங்க தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்தின ஒரு போக்கு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இதை வந்து பெருசாக எழுதுறதில்லை அப்படின்ற பார்வை இருக்குது. காவிரிக்கு நீங்களும் தொடர்ந்து தஞ்சை பகுதியில் ஒரு பயணங்களை செய்யக்கூடிய ஒருத்தர், விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் அப்படின்றது டெல்டா ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கல, காவேரி ஆணையத்தினுடைய தீர்ப்பு வரல அப்படின்ற அளவோடு மட்டும் இதை சுருக்கி பார்க்கணுமா? அதற்கு மேலேயும் இதுக்கு வேறு பரிமாணம் இருக்கா? இதில் பொதுவாக இறந்துருக்கிறவங்க எல்லாருமே நெல் விவசாயிகள். அதில் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. பெரும்பாலும் நெல் விவசாயிகள். ஏனென்றால் நீங்கள் பார்க்கணும், தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஆனால் 2015 தமிழ்நாட்டுக்கு கிருஷி கமான் அவார்டு விருது கிடைச்சிருக்கு. நீங்கள் நம்புறீங்களா? தமிழ்நாடு வந்து பல்ஸ் என்ன தானிய வகைகளையும் சேர்ந்து, இப்போ நீங்கள் நெல்லே போயிட்டுங்கிறீங்க, நம்ம வந்து தானியத்தை அதிகமாக உற்பத்தி செஞ்சு இந்தியாவிலே உற்பத்தியில் அதிகமான விவசாய விளைபொருள் உற்பத்தியில் அதிகமான ஒரு மாநிலம் 2015 அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த அவார்டு வந்த அன்னைக்கு நான் தான் ஹிந்துவில் ரிப்போர்ட்னு அடித்தேன். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இறந்தவர்கள் நெல் விவசாயிகள். ஒரு கத்திரிக்காய் விவசாயம் செய்கிறவரோ, வேற ஒரு காய்கறி விவசாயம் செய்கிறவரோ, மற்ற நஞ்சையை விட்டுருங்க, புஞ்சைக்கு போனவங்க தென்னை விவசாயிகளோ யாரும் தற்கொலை செய்யலை. ஏனென்றால் முன்னாடினா நீங்கள் ஒரு பீரியடில் வந்து அரிசி பஞ்சம்னு நம்ம ஊரில் வரும் பார்த்தீங்களா, அரிசி பஞ்சம். இன்னைக்கு தஞ்சாவூரில் அரிசி விளையலைன்னா ஆந்திராவிலேருந்து வாங்குவேன், கர்நாடகாவிலேருந்து வாங்குவேன், அரிசியை கொண்டாந்துட்டு எனக்கு செத்தா என்ன, இங்கே அரிசி பஞ்சம் வந்தால் தானே மக்கள் எழுந்திரிச்சு சத்தம் போட போகிறான். அதனால இந்த அரசுக்கு வந்து
அரிசி விவசாயி பற்றி பிரச்சனை இல்லை. விவசாயம் நடந்தால் நடக்காட்டில் நம்மளுக்கு அங்கேருந்து அரிசி தட்டுப்பாடு வராது, அதை நம்மளால சமாளிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை பட்டினி சாவு வராது. ஆனால் விவசாயம் பற்றி அக்கறை கிடையாது. அவங்க எல்லாரும் சொன்ன கருத்து தாங்க. தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் ஒரு கலாச்சாரம், மற்ற ஊர்களில் அப்படி இருக்குமோ இல்லைங்க. நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய எந்த மூலைக்கும் போங்க, விவசாயத்தை விட்டுருங்க, அங்கே வரக்கூடிய இது இருக்குல்ல, நீர் ஆதாரங்கள் இருக்குல்ல, நீர் ஆதாரங்கள் எப்படி பாதுகாக்கப்படுங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து கடைசியாக இருக்கிற ப்ரையாரிட்டி இந்த ஊரில் நீர். தஞ்சாவூரில் கும்பகோணத்துலேயும் மயிலாடுதுறையிலும் காவிரி இருக்குல்ல, கூவத்து மாதிரி தான் இருக்கும் தண்ணி. அப்போது நம்மளுக்கு என்ன அக்கறை இருக்குது எடுத்துக்கிறீங்க. நீங்கள் மெட்ராஸில் ஊரில் உள்ள சாக்கடையெல்லாம் கொண்டு போடுங்க, அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா இல்லைங்க. மயிலாடுதுறையில் காவேரி எப்படி இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள். கூவத்தை மாதிரி நுரைத்து போன ஒரு தண்ணியாக இருக்கும். கும்பகோணத்து டவுனுக்குள்ளே வரச்சுக்குள்ளேயும் அந்த காவிரி. அப்போ ஒரு குடிநீரில் சாக்கடையை கொண்டு போக்குற ஒரு சமுதாயம். அது பெங்களூர்ல இருந்து வருது இல்ல, நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து வரச்சுல வருதா? மெட்ராஸ் கூவம் தொடங்குற இடத்துல தண்ணி எப்படி வருது? இல்ல, நீங்க மைசூர்ல இருந்து காவிரி வரும்போது பெங்களூர் எல்லையில பெங்களூருடைய கழிவே இதுல கிடக்குதுன்றதுல அது வருது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஈரோடு அதுதான் நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமா சொல்றேன். நம்மளுக்கு வந்து விவசாயம் சேர்ந்த எல்லா பொருளுக்குமே லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஆயிருச்சியா? ஏன்னு ஒரு 1/2 ஏக்கர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நான் என் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், குமரி மாவட்டத்தில் 1/2 ஏக்கரில் 6 மாதம் பயிர் வச்சுன்னு வச்சுங்க, 9 கோட்டை ஒரு விளையுதுன்னு வச்சுங்களேன். ஒரு கோட்டைக்கு விளைவு வச்சா கடைசியில் நீங்கள் வந்து ஒரு எல்லாம் விவசாயத்துக்கு கொத்த வேலைக்கு போனால் 600 ரூபாய் சம்பளம். அதனால நீங்கள் விவசாயத்துக்கு அன்னை கூட்டிங்கன்னா அவன் 600 ரூபா சம்பளம் கொடுத்தா நான் உனக்காக வயலுக்கு சூடடிக்கிறதுக்கு அறுவடை பண்ணுறதுக்காக வரேன்னா. அப்போ இந்த கணக்கில் ஒரு மற்ற தொழிலுக்கு இருக்கிற கணக்கில் நான் விவசாயத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு மிச்சம் நான் பார்க்கச்சில 6 மாதத்தில் 3000 ரூபாய் 1.5 ஏக்கரில் நான் பாக்கெட்டில் வைக்கிறது பதில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த லேண்டை விற்றோம்னா 12 லட்சம் ரூபா கிடைக்கும். இந்த 12 லட்சம் ரூபாய்க்கு பேங்க் வெட்டி கணக்கு போட்டு பாருங்க, மாதம் எனக்கு எவ்வளோ வந்துடுது. ஸோ விவசாயி வந்து நிலத்தை கவலைப்படலை அவருக்கு அங்கே. ஏன்னா கடையில் எல்லாம் பொன்னி கிடைக்குது, டொப்பி கிடைக்குது, அந்த பிராண்ட் இருக்குது, கல் நீக்கப்பட்ட குருணை நீக்கப்பட்ட எல்லா அரிசியும் கிடைக்குது. விவசாயம் செய்யணும்னு யாருக்குமே ஆசை இல்லையா? இது ஒட்டுமொத்த பிரச்சனை. அது வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஆகிப்போச்சு. இல்ல, அது விவசாயியுடைய குற்றமா அரசுகளுடைய குற்றமா? அரசுடைய குற்றம் தான். அதான் சொன்னேன், நீங்க எந்த ஊர்ல குளத்துக்கு மதகு கட்டி இருக்கிறாங்க, எந்த ஊர்ல தண்ணி வர்றதுக்கு முன்னால விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னால தண்ணி போற பாதைகளை சரி பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் நடக்குங்க. விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னால அந்த சீசனுக்கு முன்னால தண்ணி வரக்கூடிய பாதைகளை எல்லாம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து மதகுகளை சரி பண்ணும், எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எந்த ஊர்ல நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா நம்ம ஊர்ல அரிசி பஞ்சம் வரல சார். இங்கே தஞ்சாவூரில் 3-4 தடவை பயிர் தவறி விட்டதுன்னு சொல்கிறீங்க. சம்பா இல்லை, குருவை இல்லை, தாளடி இல்லை. ஆனால் இந்த ஊரில் அரிசி பஞ்சம் வந்திருக்கா? 2 ரூபாய்க்கு ஃப்ரீயாக அரிசி, இன்னும் ஃப்ரீயாக அரிசி கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. மற்ற மாநிலத்திலேருந்து வாங்கிடலாம்னு அரசுக்கு ஒரு தெரியும். விவசாயத்தை இங்கே ஒரு பொருட்டாக இந்த அரசு கருதவில்லை. நீங்கள் இது தற்கொலை நடந்ததுன்னா இந்த கொஞ்ச நாள் செலுத்துவாங்க, ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் வந்து கொடுப்பீங்க, சரி இந்த தம்பா முடிஞ்சு போயிடும். அடுத்த தடவை அடுத்த தற்கொலையை பற்றி இந்த அரசு யோசிக்குமே வழியே. இந்த அரசாங்கங்களுக்கு இது பத்தி ஒரு அக்கறையே கிடையாது. நடக்கிற ஒன்றா நீங்க சொல்றது மாதிரி எனக்கு படல. இப்போ வந்து பட்டினி சாவு வந்தால் சாப்பிடுறதுக்கு அரிசி இல்ல, பட்டினி சாவு நோக்கி பிரச்சனை வரும், அரசு அதுல கவனம் செலுத்துன்றீங்க. ஆனால் விவசாயிகள் தற்கொலைன்றது வந்து ஒவ்வொரு சீசன்லயும் நடக்கிற ஒரு மாதிரி இல்லையா? நான் எழுந்திருக்கலையே, அதனாலதான் சொல்றேன். இங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு போய் சண்டை போட்டுருந்தா தான் அந்த கேட்கும். அவன் விவசாயி இங்கே ஒரு டிவைடு இருக்குங்க. கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் நகரத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு பெரிய டிவைடு இருக்குது. நீங்கள் நம்மளுக்கு இங்கே தண்ணி இருக்கான்னு நீங்கள் மெட்ராஸில் வந்து ஒரே இடத்துல 400 வீடை கட்டிடுவீங்க. இங்கே கிரவுண்ட் வாட்டர் கிடையாது. திருவள்ளூரில் ஒரு விவசாயிகளுக்குள்ள அவ்வளோ தண்ணியும் சக்கி பண்ணி வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அக்கறை வந்து நகரப்புறம் வாழ்கிறவனுக்கு தான் அந்த அரசுக்கு அக்கறை இருக்குது. சென்னையில் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஊரில் 7 மணி நேரம் பவர் கட் இருக்கலாம், மெட்ராஸில் பவர் கட் இருக்காமல் பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம், அரசனுடைய அதிகாரம், தூதரங்கள்லாம் இருக்கு. அதனால இதுதான் பிரச்சனை. நம்மளுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த பிளவும் இருக்குது. விவசாயிகள் என்ன அப்படிதான். சரி, முதற்கட்ட பார்வையில் வந்து இதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஒரு கருத்தை இன்னொருவர் ஆமோதிச்சு, ஒரு கரிசனத்தை இன்னொருவர் கரிசனத்தோட பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு பார்வை தான் இதுல இருக்கு. 5 பேரும் சொன்னதுல விவசாயம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்றதும் அதற்கு பல்வேறு காரணங்களையும் அடக்கியிருக்கிறோம். திரு பாண்டியன், விவசாயியுடைய பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை, கட்சிகளுக்கு அக்கறை இல்லை அப்படின்றத தாண்டி நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கே அதை பற்றி அக்கறை இல்லை, அது யாருடைய பிரச்சனையோ இது அப்படின்னு பார்க்குற பார்வை தான் இதற்கெல்லாம் அடிப்படையில் காரணமாக இருக்குது. விவசாயியுடைய பிரச்சனையே இந்த நாட்டின் பிரச்சனை, இந்த சமூகத்தின் பிரச்சனை அப்படி பார்க்காம போனது தான் இதற்கான இந்த துயரத்துக்கான காரணம் சொல்ல முடியுமா? அவர் பேசி அதுக்கு காரணம் வந்து நுகர்வு கலாச்சாரம் ஒன்று.
நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றோம், அந்த அரிசி எங்கேருந்து வருது. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பிளாஸ்டிக்கில் வந்துருக்குன்னு இருக்காங்க. அப்போ அதை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கான மோகம் இன்றைக்கி நகரப்புற மக்கள்கிட்ட இருக்காது. அவங்களுடைய மேல்நாட்டு கலாச்சாரங்கிற பேரில் அவங்களுடைய வருவாய், அவங்களுடைய பணிகள், அந்த இதுலேருந்து அவங்களுடைய பார்வை மாறி போச்சு. இப்போ அதே கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களுக்கும் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து விற்கப்படுற உணவுப் பொருட்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறது இந்த நகரப்பகுதியில் வாழ்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியல. இல்லை, நகரப்புறத்தில் வாழ்கிறவங்களும் யாரும் நேரடியாக நகர்ப்புறத்திலே வந்துடல. எல்லாருமே கிராமத்திலிருந்து விவசாயிகளுடைய மகனா பேரனா இருந்து வரக்கூடியவங்க தான். அப்படி அவங்களால ஒரு தலைமுறையில் தனக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்படியே துண்டிச்சிக்க முடியும். அதான் நுகர்வு கலாச்சாரம். மக்களை வந்து தன்னை பெற்றெடுத்தவங்க கூட இன்றைக்கி யாரும் கவனிக்கிறது இல்லை. பெரும்பகுதியான பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி கிராமப்புறங்கள்லேயே காவிரி டெல்டாவிலேயே முதியோர் இல்லங்கள் வேணும்னு போராடுற காலம் வந்துருச்சு. பல முதியோர் இல்லங்கள் துவக்கப்பட்டிருக்கிறதுல போய் நீங்கள் அந்த குடும்பம் அதில் தங்கியிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை பற்றி விசாரிங்க, அந்த குடும்பத்தினுடைய எதிர்கால சந்ததியினை பற்றி விசாரிங்க. எங்கேயோ இருக்காங்க, ஆனால் அவங்க தட்டி இருந்துட்டு நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்னையில் நீங்கள் கிடைக்காத பொருள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சிறுதானியத்தை நம்ம சாப்பிட்றத ஒரு காலத்தில் அந்த ஊரில் கேவலமாக நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, போனோம்னா குதிரைவாலி 1/2 கிலோ 60 ரூபா, அந்த வாலி இந்த வாலி இந்த கேழ்வரகு கம்பு சோளம்னு வச்சிருக்கிறான். அப்போ அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோட்டம் வரும்னா எல்லாம் நம்ம ஊரில் நல்லா விளையுது. பச்சை கலர்ல ஒரு மிளகா, ஆரோக்கியத்தின் குறியீடாவும் அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காம இப்ப மாத்திட்டாங்க. அதான் அதை மாத்தினதோட விளைவுதான் பாரம்பரிய சாகுபடி முறைகளே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நோய்களோட எண்ணிக்கை வந்த பிறகு அந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்குற மருத்துவரே இன்னைக்கு வந்து திசை மாறி இன்னைக்கு பாரம்பரிய உணவு வகைகள் வேணும், கிராமப்புறங்களில் விளைவிக்கக்கூடிய நெல் வேணுங்கிற மாற்றத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பேசிக் கேள்விக்கு பதில் வரல. இன்னும் நீ கேட்ட பேசிக் கேள்வி என்ன, அது ஒரு கனகராஜர் சொன்னார், கலெக்டிவ் கான்ஷியன்ஸ். இப்போ 1991 ஆரம்பிச்சு இந்த எல்பிஜி வந்தது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்தது இல்லையா. இப்போ இளைஞர்கள் மத்தியில் அவர் சொன்னது என்னென்னா டெவலப்மெண்ட். நான் வந்து இங்கே வந்து நியூக்ளியர் பிளான்ட் வரக்கூடாது, அதாவது ஃபிஷர்மேன் பாதிக்கப்படுவாங்க, என்ன ஃபைட் பண்ணால் நான் இன்டர்நேஷ்னல் ஆகிறேன். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் பாதிக்காமல் பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து அதுக்கு பாதிக்கூடாதுன்னா இன்டர்நேஷ்னல். அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு கான்செப்ட் வந்து இளைஞர்கள் மத்தியில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல இது கிடைக்கணும். இப்போ நீங்கள் டிமானிட்டைசேஷன் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கையில் பேங்க் வந்துருச்சு, அவங்க இதில் பேங்க் வந்துச்சு, ஈஸ் மோட்டிவேட்டிங், அது என்ன இளைஞர்களே இது பண்ணி விடுறாரு. உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு அவன் என்ன மற்றவங்களும் என்ன மாதிரி ஆளுகளை வெறுக்க ஆரம்பிச்சிடுறான். நான் இதை பற்றி பேசும்போது வெறுக்கிறான். அவங்களுக்கு கான்செப்ட். நான் ஒரு சில இளைஞர்கிட்ட பேசினேன், இந்த நக்சல் ப்ராப்ளம் இருந்தது இல்லையா அந்த ட்ரைபல் ஏரியா. அப்போ என்னப்போ இஷ்யூ என்னென்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ட்ரைபல் ஏரியாவில், 22% ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது. அதை அழிச்சாதான் இந்த ஸ்டெர்லைட் மாதிரி ஆளுகள் வந்து அந்த ஃபேக்ட்ரி போட்டு இது மைனிங் பண்ண முடியும். எதுப்பா டெவலப்மெண்ட்டு, இது அழிஞ்சு போகட்டுமா, இதுக்கு இதான் அதே கான்செப்ட் என்ன, இவன் தான் டெவலப்மெண்ட்டு, ஸ்டெர்லைட் தான் டெவலப்மெண்ட்டு. இந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் டயலாக் வந்து கடந்த 20 வருஷமாக இளைஞரெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்கள மிஸ்லீட் பண்ணி, இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதை விட சுயநலத்தை ஒவ்வொரு மனுஷன் மனதிலும் விதைச்சிருக்கு ஆழமா. அந்த கான்செப்ட் என்ன, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் மாத்திரம் இல்லை, ப்ரூட்டலைசேஷன் ஆகி போச்சு. இல்லை நான் என்ன சொல்றேன், விவசாயம் செய்கிறேன்னு ஒரு இளைஞன் வந்து அந்த ஊர்ல பொண்ணு கொடுத்துருவாங்களா, நான் அதை கேட்குறேன். இந்த சொசைட்டி நீங்க விவசாயத்தை விட்டுருங்க, விவசாயம் செய்கிறவங்களே அதை நம்பி இருக்கிறவங்களே இன்னைக்கு ஒரு இளைஞன் நான் விவசாயம் செய்கிறேன்னு வந்தா நம்ம பார்வையில் இருக்கிற தப்பு சொல்றேன். என்ன ஒரு உதாரணம் சொல்றேன், பார்வையில் எப்படி ஆந்திர பிரதேசில் அமராவதினு ஒரு கேபிட்டல் பண்ணுறாங்க, ராஜதானி, 1 லட்சம் ஏக்கர் அழிச்சு, பெஸ்ட்டு ஃபர்டைல் ஏக்கர். நான் 3-4 தடவை அங்கே போயிருக்கேன், பெஸ்ட் லேண்ட். அங்கே ராஜதானி 1 லட்சம் ஏக்கர் அழிச்சாச்சுது. அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாக நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணி போகும்போது அவங்களுக்கு எலெக்டட் எம்பி சீஃப் மினிஸ்டர், விவசாயம் வந்து ஒரு கீழ்த்தரமான செயல், கீழ்த்தரமான நடவடிக்கை, இண்டஸ்ட்ரி அர்பனைசேஷன் தான் உயர்தமானது. நீங்கள் உயர்தரமான செயலை செய்யணுமா கீழ்த்தரமான செயலுமா, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஓப்பனாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு மக்கள் ஓட்டும் போடுறாங்க. அதாவது கான்செப்ட் என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் முக்கியமாக விவசாயங்கிறது ஒரு கீழ்த்தரமான செயல், அர்பனைசேஷன் நகர்ப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிறது சுப்பீரியர், இதை அழிச்சிட்டு சுப்பீரியர் இருக்குப்பா, அதான் நடந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதான் இந்த புட்டலைசேஷன் காரணமே அதுதான். அர்பன் ரூரல் டிவைடுங்கிறதுல வெறுமனே நகர்ப்புறத்துக்காரங்களை கிராமப்புறத்தை
பற்றி கவலைப்படலைங்கிறது மட்டும் இல்லை, கிராமப்புறமும் நகரத்தை பற்றி கவலைப்படலை. அது என்னென்னா, நீங்கள் இந்த கூட்டு மனச்சாட்சி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அந்த கூட்டு மனச்சாட்சி சிதைக்கப்படுவது என்பது நடக்குது. திரு கோலப்பன் சொல்லும்போது சொன்னார் நெல் விவசாயி மட்டும்னு, இதில் கரும்பு விவசாயியும் இருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் ஜெயரஞ்சன் சார் கூடுதலாக இதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். CACPன்னு ஒரு கமிஷன் இருக்குது, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். அவங்க தான் விவசாயத்துக்கு எவ்வளவு செலவாகுது, விளைபொருளுக்கு என்ன இது கொடுக்கணும்னு. அநேகமாக அது 24ன்னு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் எத்தனைக்கு அது ரெக்கமெண்டரி நேச்சர் தான். குறைந்தபட்ச ஆதார விலை என்ன என்பது ரெக்கமெண்டரி நேச்சர். அவங்க 14க்கு 24க்கு சொன்ன போதும் இந்த கரும்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கரும்பு நெல்லை தவிர வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் மாற்றுக்கு கொடுத்தா அவங்க மாற்றுக்கு போயிருப்பாங்க, பல்சஸுக்கு போயிருப்பாங்க. ஏன் நீங்கள் நம்ம ஊர் மிளகாவத்தல் இது என்னாச்சு, விவசாயம் என்னாச்சு, வேறு சில விவசாயங்கள் என்னாச்சு, நீங்கள் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாத போது அவங்க சிரமப்படுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அது ரெக்கமெண்டரி நேச்சர்னா கூட நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, கண்டுக்கிட்டாங்களான்னு, இதை அமுல்படுத்துங்க. எல்லாத்துக்கும் அமுல்படுத்துங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் போன வருஷத்து விலை தான் கரும்புக்கு இந்த வருஷமும் கொடுத்தாங்க. இது ஒரு சத்தம் போடுறோம், கேட்கலையே. நான் என்ன சொல்கிறேன், டெல்டாவில் இப்போ நீங்கள் எங்கே கரும்பு விவசாயம் உற்பத்தி ஆகுதோ அங்கே இருக்கிற சில பேர் பார்த்தோன்னே உங்கள் கட்சி இப்படி சொல்லியிருக்குங்கன்னு சொல்கிறாங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரே கொள்முதல் விலை கரும்புக்கு. என்ன நியாயம் இருக்க முடியும்? அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படலை. இப்போ இறந்தவங்களில் அநேகமாக நான் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, ஒரு 7-8 பேராவது கரும்பு விவசாயிகள் இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையோடு சேர்ந்தது. எனவே இந்த பிரச்சனை கூட்டு மனச்சாட்சியை நீங்கள் எப்போதுமே விவசாயம், தொழில் அல்லது சேவைத்துறை என்று எது வந்தாலும் அதில் என்னென்னா, பொதுவாக சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சியை நீங்கள் வலுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு வெல்த்தை சார், இப்போ நடக்கிற சண்டை எதுக்கு சார்? அரசியல் எதுக்கு சார்? ஆன்மீகம் எதுக்கு சார்? உற்பத்தி எந்த காலத்துலையும் பிரச்சனையே இருந்ததில்லை சார். அதில் விநியோகம் தான் சார் பிரச்சனை. உங்ககிட்ட எவ்வளவு இருக்க போகுது, என்கிட்ட எவ்வளவு இருக்க போகுதுங்கிறதான பிரச்சனை. அப்போது இந்த விநியோகம் சம்பந்தமான பிரச்சனை என்று வருகிற போது கூட்டு மனச்சாட்சியை வலுப்படுத்துவது என்பது முக்கியம். அப்போ நீங்கள் பப்ளிக் செக்டார் போச்சுன்னா விவசாயி கவலைப்பட மாட்டார், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மின்சார நிறுவனங்கள் முழுவதும் தனியாட்ட வந்தால் எனக்கு கவலை இல்லை. நிலக்கரி தனியாட்ட போச்சுன்னா எனக்கு, நெய்வேலி தனியாட்ட போச்சுன்னா எனக்கு கவலை இல்லை. BHEL அழிஞ்சு போச்சுன்னா எனக்கு கவலை இல்லை. அங்கே இருக்கிற அதுலேயும் கூட தொழிலாளிகள்கிட்ட கடந்த காலத்தில் என்னென்னா, எங்கேயாவது ஒன்று நடந்தால் எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ கூட நீங்கள் இந்த போராட்டங்களை டெல்டாவில் மட்டுமே ஆரம்பத்தில் சில பேர் பண்ண ஆரம்பித்ததுங்கிறது என்னென்னா, மற்ற பகுதி விவசாயிகளை நீயும் விவசாயி என்று ஒன்றிணைப்பதில் பிரச்சனை இருந்தது. எனவே நம்ம விவசாயினா எல்லாரும் ஒன்று அந்த மனச்சாட்சியை கட்டி எழுப்ப வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. அது இந்த காலத்தில் அவர் சொன்ன நுகர்வு கலாச்சாரம், நியோ லிபரல் பாலிசி, இது எல்லாம் இதை காலி பண்ணியிருக்கு. அதாவது தனி மனிதனை மையமாக கொண்ட அமைப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்படுது. எனவே அது அமைப்பே இல்லாமல் போகிற நிலைமையை நோக்கி போகுது. நீ முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய சுயநலன் முக்கியம் அப்படின்றதுல பின்னி பிணையிற ஒரு விஷயம், ஆழமாக போடுற ஒரு விஷயம்ன்றத பார்வையை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. ஆனால் மேலும் சில ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை பேச வேண்டியது இருக்குது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சில கட்சிகள் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி இதற்காக விவாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பொருளில் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த சட்டமன்ற கூட்டம் அல்லது 1 நாள் 2 நாள் விவாதம் அப்படின்றது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் என்ன மறுமலர்ச்சியை தந்துட போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, வறட்சி நிவாரணம் வேண்டும், வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்குது. அதை அறிவிப்பார்களா? அப்படி அறிவித்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வருமா? எந்த அளவுக்கு தீர்க்கப்படும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி கர்நாடகம் தண்ணீரை தராது தான் இதற்கெல்லாம் பிரச்சனை காரணம், மூல காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நீர் பகிர்வு மட்டுமே இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு இதை பார்க்க முடியுமான்ற பல கேள்விகள் இருக்குது. எல்லாவற்றையும் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. விவசாயிகளுடைய துயரத்திற்கு தொடர்ந்து துயர முடிவை அவர்கள் தேடிக்கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். திரு ஜெயரஞ்சன், விவசாயம் வஞ்சிக்கப்படுகிறது, அரசுகளால் புறக்கணிக்கப்படுகிறது, அதற்கு போதுமான முக்கியத்துவம் தரவில்லை, மானியம் குறைக்கப்படுகிறது, அரசின் கொள்கைகள் விவசாயிகள் நலனுக்கானதாக இல்லை அப்படின்ற குரல்கள் நீங்களும் முன்வச்சிங்க, தொடர்ந்து கேட்டுட்டு வரோம்.
ஆனால் ஒரு பெருவாரியான மக்கள் விவசாயிகளாக இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்தின் கொள்கை அப்படின்றது எப்படி விவசாயத்தை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்க முடியும்? அதாவது முதலாளித்துவம் வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பகுதியிலேருந்து அதுக்கு உண்டான முதலை எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வளர முடியும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தில் 2 துறைகள் இருக்குது. விவசாயம் ஒரு துறை, விவசாயம் அல்லாத ஒரு துறை. இந்த விவசாயம் அல்லாத துறை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கும் அது கொடுக்கக்கூடிய சேவைகளுக்கும் என்ன விலை கிடைக்குது அவங்கள்ட்டேருந்து, அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு இவங்கள்ட்டேருந்து என்ன விலை கிடைக்குது, அதை வச்சு தான் நாட்டில் இருக்கக்கூடிய லாபம் எந்த பக்கம் போகுதுங்கிறத முடிவு பண்ண முடியும். சரியா? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூட்டை நெல் இருக்குது, பாண்டியனை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து இங்கே நான் ஒரு சர்வீஸ் அவர் கொடுக்குறேன். நான் வந்து கொடுக்குற 100 ரூபா அந்த சர்வீஸு, நான் கொடுக்குற சர்வீஸ், அவர் கொடுக்குற நெல்லுக்கு 100 ரூபான்னு வச்சுங்களேன். 2 பேரும் அதே லெவலில் தான் இருப்போம். நான் எப்படி இப்போ சென்னை நகரத்தில் காரை ஓட்டிகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவர் அங்கே பஸ்ஸில் போயிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்குற நெல்லுக்கு வந்து 100 ரூபா கொடுத்துட்டு நான் அவர் கொடுக்குறாங்களே சர்வீஸு, அதுக்கு அவர்கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். நான் இப்படி பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து உறிஞ்சினா தான் நான் இங்கே வாழ முடியும். அப்படி தான் அந்த சர்ப்ளஸ் சேர்க்க முடியும். சேர்த்தினா தான் தொழில் வளர்க்க முடியும். இவ்வளோ பெரிய தொழில் எப்படி வளரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதாவது இந்தியா சந்தை வந்து மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்தை வந்து இவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாம் எந்த விலையில் வாங்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப இவங்க எல்லாம் தெரியுமா சொல்லுவாங்க, ரொம்ப குரூடாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இப்போயும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1920 வந்து 1 பவுன் வாங்கணுன்னாக்க நாங்கள் 1 மூட்டை நல்லா கொடுத்தோம்னா போதும். இப்போ 30 மூட்டை நல்லா கொடுத்தா கூட 1 பவுன் வாங்க முடியல. அதுக்கு பேர் தான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா எந்த விலையில் இந்த பண்ட மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது. தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க 91லேருந்து அப்படிங்கன்னா, நடுவில் கொஞ்சம் காலம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ தான் செழிப்பான கிராமங்களெல்லாம் பார்த்தோம். விவசாயிகள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தெல்லாம் கட்டி எழுப்பினதெல்லாம் அப்போ தான். அதை வந்து நம்ம வேறு மாதிரி அப்போ அதை டேர்ம் பண்ணோம். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ நாராயணசாமி நாயுடு வந்தார் 80களில். அது எப்படி அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உச்சகட்டம். 1960 ஆரம்பித்து 80 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது இவங்கள்ட்ட வந்து செல்வம் சேருது. தஞ்சை மாவட்டமே வந்து 70களில் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். தஞ்சை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களாம் பொறாமப்படுவோம், ஓ இவ்வளோ பெரிய ஊரான்ட்டு. பல நாவல்களில் படிச்சிருப்போம், சினிமாவில் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தஞ்சாவூரில் அவனுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, தஞ்சாவூரில் அவ்வளோ நல்லா இருந்ததுனாக்கா அவன் அடிமை ஆகிட்டான்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை அப்படி தான் நடக்குது. 100 மூட்டை நீங்கள் நெல் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதை விற்றுட்டு அதுக்கு முதல்ல உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து ஃபெர்டிலைசரை வாங்கணும், எவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் பெஸ்டிசைடாக வாங்கணும், மற்ற சர்வீசஸ் இப்போ உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கணும், உங்கள் காலேஜுக்கு அனுப்பணும், அல்லது வந்து இவங்க கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொன்னாங்க, அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. அதுக்கும் இவங்க உற்பத்தி பண்ண பொருள்களுக்கு கிடைக்கக்கூடிய விலைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்களுடைய கடன் மேலே 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 அதிகமாகிட்டே போகுது. அது வந்து விவசாயத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதுக்கு பேர் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கனகராஜ் சொன்னார்ல ஒன்று, என்ன சொன்னார் தோழர் கனகராஜ் சொல்லும்போது, இதை வந்து விவசாய பொருட்களுக்கு என்ன விலை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது சந்தை தீர்மானிக்கலாம். சந்தை தீர்மானிக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயிகளால் என்ன பண்ண முடியலன்னா, அறுவடை முடிஞ்சோடனே அதனுடைய கண்டு முதல்ல வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு விலை ஏறினதுக்கப்புறம் விற்கிறதுங்கிறது பெரும்பாலான விவசாயிகளால் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள். அன்னன்னைக்கு கொண்டு போய் சந்தையில் கொடுத்தா தான் அடுத்த வேலையை அவங்களால பார்க்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், தன் பொருளுக்கான விலையை தானே தீர்மானிக்கிற இடத்துல விவசாயி இல்லை. சந்தை, அதாவது சந்தை வந்து எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ரைட்டா? நிறைய பேர் கொண்டு வராங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஐயா வந்து தக்காளி விளைவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சென்னை மாநகரத்துக்கு வந்து 100 லோடு தக்காளி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 50 விவசாயி கூட விவசாயம் பண்ணால் போகும் தக்காளி விவசாயத்தை. இந்த விலையை வந்து 2 ரூபாய்க்கு வந்துடும் கீழே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தை அழுகிற விவசாய பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் அழுகிற பொருட்கள் தான். அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது. நீங்கள் 1 2 ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டியும் கிடையாது உங்களுக்கு. கெப்பாசிட்டினா பண கெப்பாசிட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டட் குடோன் அதெல்லாம் வேறு சங்கதி. இப்போதைக்கு அது இல்லை. அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விலையை வந்து மார்க்கெட்டில் விட்டோம்னா வியாபாரி வந்து எல்லா விலையும் அடித்து நொறுக்கி ரொம்ப கீழ்மட்டத்தில் கொண்டு போய் கொடுத்து விவசாய பொருளுக்கு விலையே இல்லாமல் போய் அவங்க பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டியூஷனே அமைக்கப்பட்டது. எந்த இன்ஸ்டியூஷனு? கவர்மெண்ட்டை ப்ரொக்யூர் பண்ணுறது, விலையை நிர்ணயிக்கிறது, அந்த விலைக்கு அவங்க வாங்கிக்குவாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை கம்பல் பண்ணுறதில்ல, விவசாயியை கம்பல் பண்ணுறது கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் நான் வேலை சொல்கிற விலை, எங்கேயும் உன்னால் விற்க முடியலன்னா இங்கே வா, நீ எவ்வளோ கொண்டாந்து கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அதிகமான விலைக்கு வந்தால் வெளியில் விட்டுருக்க, குறைந்தபட்ச ஆதார விலையை நான் தரேன். அப்போது இந்த குறைந்தபட்ச ஆதார விலை எது அப்படின்னு கணக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் அந்த கமிஷன் சிஎஸ்சிபி. அதாவது மத்திய அரசு வந்து அந்த கமிஷன் வச்சுருக்குது. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, என்னென்ன அதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அந்த கைட்லைன்ஸை பார்த்தீங்கன்னாலே சிரிப்பீங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெரிய கொடுமை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இப்போ நேரம் இருக்காது நமக்கு.
இப்போது விவசாயி கடன் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் விவசாயி கடன் வாங்குறதுக்கு பேங்க்கில் கன்செஷன் ரேட்டில் என்ன லோன் கொடுப்பாங்களோ அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுதான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. 4% எடுத்துக்குவாங்க. அவன் வாங்குற கடனுக்கு வட்டி வந்து 4% அப்படின்னா அந்த கணக்கில் போடுவான். ஆனால் இவங்க என்ன ரேட்டில் வாங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா இவங்க கொடுக்க மாட்டான், கோஆபரேட்டிவ் சொசைட்டிலையும் கொடுக்க மாட்டான், இங்கேயும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க போன வருஷம் கட்டியிருக்க முடியாது, நஷ்டம் வந்தனால இவங்களால கட்டிட முடியாது. அதனால இவங்க பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பான். லோனை ரீபே பண்ணால் நான் கொடுக்க மாட்டேன் அவன், இவங்களால கட்டியிருக்க முடியாது. இப்போது இவங்க வந்து வெளியில் போய் 2 வட்டி வாங்குறான்னு வச்சோம், ரொம்ப குறைஞ்சபட்சமாக 24% வட்டி வரதில்ல, அவன் 4% வட்டி கணக்கு எடுத்துகிட்டு அதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்மா. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்வான், அது எல்லாத்தையும் கூட்டி போட்டுட்டு போய் அங்கே மினிஸ்டர் டெஸ்க்குக்கு போவோம். அவன் பார்த்துட்டேயோ போன வருஷம் கொடுத்ததை விட இவ்வளோ ரூபா கூட போட்டுறீங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு பேனை எடுத்து அடிச்சுட்டு 5 ரூபா சேர்த்து எழுதுவான். 500 ரூபா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வேணாங்க 250 ரூபா கொடுத்தோமா போன வருஷம் 255 ரூபா. அதுதான் கடைசி முடிவு. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து அந்த சிஎஸ்சிபி எப்படிலாம் நடக்குதுங்கிறத பற்றி எல்லாரும் எழுதியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. ஆனால் மக்களுக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாதனால யாரும் அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறதும் இல்லை. தங்களுக்கான பிரச்சனைன்னு மக்கள் அதை நினைக்கல. அது பக்கம் முடிஞ்சு போச்சு. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இப்படி போயிட்டு இருக்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மகிழ்ச்சி தான். என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவ்வளோ ரூபாயில் இதெல்லாம் கிடைக்குது இல்லை, வாங்கி சந்தோஷமாக இருப்பான். நடுவில் வியாபாரி அவனுக்கு உண்டான பங்கு அவன் எடுத்துகிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ விவசாயிக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி எல்லா வகையிலையும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டு அவன் வாழ்வு இழந்துகிட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லாம் அதில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ராசஸ். அதனால தான் வந்து நம்ம இந்த பற்றிலாம் பேசுகிறாங்க. நான் விவசாயியை வந்து விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பானா, விவசாயி கேவலமான விஷயம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் தான். நாளைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 40 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட்டில் வேலை இருக்கவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் பெரிய விவசாயி, தெரியுமா உங்களுக்கு? கைக்கு மடிக்க பார்த்தவங்களும் எங்கடா பொண்ணு கொடுக்குறோம்மா. இப்போ எப்படி ஆகி போச்சு பாருங்கள், காலம் எப்படி மாறி போச்சு. விவசாயம் எந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த சைக்கிள் ஃபுல் சைக்கிள் வந்துருச்சு இந்த வட்டம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததோ விவசாயத்துக்கு, அதுக்கு நேர் எதிராக நெகட்டிவாக மாறி போச்சு. அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அவங்க தான் பாலிசி டிசிஷன் எடுக்கணும். என்ன வேலை கொடுக்குறோங்கிறத அவங்க டிசைட் பண்ணாங்கன்னு வச்சுங்க, தானாகவே நடக்கும். இன்னொன்று சொன்னார் கனகராஜ், என்ன சொன்னார், எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 24 பொருள் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் அதில் என்ன கேட்டிங்கன்னா, 24 பொருளுக்கு அனௌன்ஸ் பண்ணால் கூட எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறதோடு சரி 2 தான் வாங்குவானுங்க. என்னத்தை வாங்குவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, கோதுமையே, நெல், சில இடங்களில் காட்டன், சில இடங்களில் டுபாக்கோ, கரும்பு வந்து மில் வழியாக தானே வாங்குறாங்க. சரியா? இதுதான் நடக்குது. மற்ற பொருள் எதுவும் வாங்குறதில்ல. இப்போ இவ்வளோ வந்து பருப்புக்கு இவ்வளோ பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் போன வருஷத்துலேருந்து தான் ப்ரொக்யூர்மெண்ட் அதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மீதி எல்லா பொருளுக்கும் இந்த எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறது அர்த்தமே கிடையாது. எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கலைன்னா அப்புறம் எம்எஸ்பி எப்படி வேலை செய்யும்? வாங்காத பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அந்த கூத்தும் நடக்குது நம்ம ஊரில். இது வறட்சி மாநிலம் அப்படின்னு அறிவிக்கணும். இதில் வந்து இன்டர்வியூ பண்ணணும். இவர் சொல்ல எல்லா பாயிண்ட்டுமே 1990 நான் சொன்னாலே உயர்மட்ட குழு நவம்பராக இருந்துட்டு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்கிறேன். சிசிசிபியை அபாலிஷ் பண்ணணும், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை அபாலிஷ் பண்ணணும். இந்த 2 சேர்ந்து தான் விவசாயிகளை அடிமட்டத்தில் கொண்டு வச்சிருக்கு. 2க்கு சொல்யூஷன் என்ன கொடுத்தேன்னா, இந்த எம்எஸ்பி எம்ஆர்பி ஒன்றும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இந்த பவரை வந்து விவசாயிகள்கிட்டே கொடுத்துருக்கு. நாங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணால், எல்லா ஸ்மால் டவுன் எல்லா இடத்துலையுமே மேஜர் வேர் ஹவுசிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு விவசாயி ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நேரே கொண்டு போய் அந்த கோடவுனில் வைக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு ரிட்டைனிங் கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா, வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ரெசீட் கிடைக்கும். அந்த ரெசீட் எடுத்துகிட்டு போய் பேங்க்லேருந்து அதுக்கு பணம் எடுத்துட வேண்டியது, எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட வேண்டியது. பாட்டர் சிஸ்டம் மாதிரி அது எடுத்துகிட்டு அந்த வேர் ஹவுஸை மேனேஜ் பண்ணுறவங்க அது எப்போ தேவையோ அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி, சில ப்ரைஸுக்கு கீழே வந்துன்னா அது மேலே போயிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணி, அதாவது இந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொருளுக்கு விலை நிர்ணயிக்க பவர் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் கூட இன்டைரக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நான் கிளியராக நம்ம ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டீட்டெயிலாக பிபி சிங் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார், தேவிலால் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நாங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்தோம், இந்த ரிப்போர்ட்டை படித்தாங்க, ரொம்ப வெரி டிராஸ்டிக் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிருந்தால் இந்தியாவுக்கு பொருளாதாரமே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் கேளுங்க, விபி சிங் ஒரு 9,000 கோடி ரூபாயை அப்போ வந்து விவசாய கடனை பெரிய ஒரு அதை விட முக்கியமான சொல்கிறேன். நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் வந்து 1990 ஜூலை 1991 பொருளாதார சீர்திருத்தம் வருது, எக்கானாமிக் ரிஃபார்ம், எல்பிஜி, இதை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. இப்போ கூட அது ரிப்போர்ட் காப்பிரைட்டாக இருக்குது, அதை பற்றி யாரும் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் எக்கனாமிக் டைம்ஸ்லாம் சொல்லி பார்த்தேன். 25 வருஷம் ஆச்சு, போன வருஷம் 25 வருஷம் முடிஞ்சுது. என்னைக்கு 25 வருஷம் முடிஞ்சதோ நான் எக்கனாமிக் டைம்ஸில் கரஸ்பாண்டரை கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். பாருங்கப்பா, 25 வருஷமாக அந்த ரிப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி டிராஸ்டிக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்தியாவுக்கு பொருளாதாரத்தையே மாற்றி காமிச்சிருக்கோம், இதை எழுதுங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க, வச்சாங்க, எழுதவே இல்லை.
மீடியாவுக்கு பெரிய ஒரு இதில் இருக்குது. மீடியா வந்து இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. தே ஆர் ஒன்லி பேண்டரிங் டு த ரிச் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். அவங்க வந்து தினோடு சொன்னால் பார்த்து எழுதுவான். அதை பற்றி டிஸ்கஷனே இல்லை. மெயின் காரணம் என்னென்னா, நம்ம பாதகம் பண்ணுறது விவசாயத்துக்கு நம்ம தான் பாதகம் பண்ணுறதை தவிர இல்லை. உங்கள் சீற்றம், உங்கள் அறச்சீற்றம் நியாயமானது. பல பத்திரிகைகளில் விவசாயத்துறையை எழுதுறதுக்கு அக்ரிகல்ச்சர் கரஸ்பாண்டே கிடையாது. பல்வேறு பத்திரிகைகள் அனாலிசிஸே கிடையாது. தேர்ஸ் நோ அனாலிசிஸ். அது உண்மைதான். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. உங்கள் கோபம் நியாயமானது. NHAI தேசிய நெடுஞ்சாலை, தங்க நாற்கர சாலை அப்படின்றதெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டில் சர்வசாதாரணமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 4 வழி சாதையாக வந்து 6 வழி 8 வழின்லாம் ஆயிடுச்சு. அதிலெல்லாம் முதலீடு குவியுது. ஆனால் ஒரு தாலுக்கில், ஒரு ஒன்றியத்தில், கிராம பஞ்சாயத்து அளவில் கிடங்கு, சேமிப்பு கிடங்கு மாதிரி ஒரு குடோன் கட்டுறதுக்கு பணம் வரதில்லை. எல்லாம் கான்ட்ராஸ்டாக தெரிகிற ஒரு விஷயம்னாலும், இப்போ நீங்கள் முன்வைக்கிற மறியல் போராட்டம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து நிவாரணம் தரணும்ன்றீங்க. அந்த வறட்சி பாதித்த மாநிலம் அப்படின்னு அறிவிக்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்துடும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை அதுவும் ஒரு அரசியல் கோரிக்கை அப்படின்ற அளவில் பார்க்கணுமா? அதை வறட்சி மாவட்டமாக, வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விளம்பர மாயை. ஆனால் விவசாயிகள் அப்படின்னு நாங்கள் எங்களோட நிலையிலேருந்து பார்க்குற போது, அந்த பேரிடர் மேலாண்மை, வறட்சி பாதிக்குது, இயற்கை இடர்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நாங்கள் சொல்கிறது, விவசாயிகளுக்கு இன்றைக்கு பாதிப்பு நிலையிலேருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு நிவாரணம் ஒரு வகை அவ்வளோதானே தவிர, எங்களுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள், இந்த மாதிரியான பெயர்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும்னா நாங்கள் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை நிறைவேற்றணும். இன்றைக்கி வரதா புயல் பாதிப்பு குறித்து 21,000 கோடி 25,000 கோடி கொண்டு முதலமைச்சர் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வர்றாருன்னா, அது ஏதோ அந்த மரம் விழுந்ததுக்கும், EB போஸ்ட் விழுந்ததுக்கும், அதை ரோடுகள் பழுதடைஞ்சது சரி பண்ணுறதுக்கு மட்டுமில்லை, இதுக்கு வந்து பாசன வடிகால் முறைகளை மேம்படுத்துறது, இந்த வெள்ள பாதிப்புகள்லேருந்து ஒரு மிகப்பெரிய பெரும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதற்கான வகையில் தான் அந்த திட்டங்கள் கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை என்ன, உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது மேலே கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கும் முதலமைச்சர் கொடுத்துருக்கிற தொகைக்கும் சம்பந்தம் இல்லை, மிக அதிகமாக மிகப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் நிதியை விடுவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவையே உள்துறை பிரதமர் அலுவலகத்துக்கு போட்டிருக்கு. அப்போ எங்களோட பார்வை என்னென்னா, நாங்கள் இப்போ நிவாரணம் ஏக்கருக்கு 25,000 கேட்குறோம், இறந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கேட்குறோம். இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முறையில் பின்தொடர்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் எங்கள் பகுதியில் இருக்கிற, இனி கர்நாடகாவை நம்பி மட்டுமே வாழ்ந்து விட முடியுமா? ஒரு கட்டம் கர்நாடகா சட்ட ரீதியான உரிமையை பெறுவதில் இருக்கிற பிரச்சனை என்பது வேறு, ஆனால் இயற்கை இடர்பாடு என்பது வேறு. தென்மேற்கு பருவமழையோட அளவு குறைஞ்சி போச்சு, வடகிழக்கு பருவமழை முற்றிலும் பொறுத்து போச்சு. இப்போ காவிரியில் வர்ற தண்ணீரும் வடகிழக்கு பருவமழையை வைத்து தான் அதை முழுமையான பாசனம் பெற முடியும் காவிரி டெல்டாவில். இப்போ அது முழுமையாக அழிஞ்சு போச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை 1-2 நாட்களில் பெஞ்சு மிகப்பெரிய வெள்ளமாக போயிடும். அது அழிவானத்தை தான் ஏற்படுத்துது. அப்போ இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பருவகால மாற்றங்கள் ஒரு பேர் பாதிப்பாக இருக்கிற போது, இந்த வறட்சி மாவட்டங்கள், வறட்சி மாநிலங்களாக அறிவிக்கிற போது இந்த நீர் முதல்ல அவசியமாக இருக்குது. விவசாய உற்பத்திக்கு முதல்ல நீர், மனுஷன் வாழ்கிறதுக்கே தண்ணீருங்கிற முறையில் வர்றபோது, இந்த நீர் ஆதாரங்களெல்லாம் மேம்படுத்துவதற்கான நீண்டகால தொலைநோக்கு பார்வையான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வகையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோமே தவிர, இது அரசாங்கங்கள் அதை ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டு, ஏதோ மாநில அரசு 2012-13 ஒரு பெரிய வெட்கக்கேடான விஷயம் என்னென்னா, தமிழக அரசாங்கம் இதை வறட்சி மாநிலமாக அறிவிச்சு நிவாரணம் கொடுக்கும். ஆனால் மத்திய அரசுக்கு உரிய முறையில் முன்மொழியில் மத்திய அரசோட கெசட்டில் அது ஆகலை. பேங்கில் போய் கடனை தள்ளுபடி பண்ணின்னு கேட்டால் கோர்ட்லேயே பேங்க் வந்து சொல்கிறான், தமிழ்நாடு அரசு வறட்சி மாநிலமாக அறிவிச்சா அது எங்களுக்கு செல்லாது, கட்டுப்படுத்தாது, மத்திய அரசு கெசட் ஆக்கணும்னு சொல்கிறான். அப்போ மத்திய அரசும் அதை பற்றி கவனிக்கலை, மாநில அரசும் ஏதோ ஒரு அறிவிப்போடு நின்று போச்சு. இங்கே இருக்கிற விவசாய அமைப்புகள், அரசியல் கட்சிகளும் வறட்சி மாநிலமாக அறிவித்து விட்டாலே முடிந்து போடுதுன்னு வந்துருச்சு. இப்போ பல விஷயங்கள் அதில் வருது. அந்த ஆண்டுக்கு இறந்தவங்களோட பட்டியல் அவர் சொன்னார், அதை உரிய முறையில் கூட பதியலை. இப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நாங்கள் வறட்சி நிவாரணம் அப்படிங்கிறதோட தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை செயல்படுத்தணுங்கிறது தான் எங்களோட மெயினான இருக்குது. இதில் இருக்கிறது என்னென்னா, விவசாயிகளுடைய அறியாமை, ஒற்றுமையின்மை, வறுமை, இது தனக்கு சாதகமாக அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் பயன்படுத்துகிற நிலையில தான் விவசாயம் ஒரு கேள்விக்குறியாக போகுது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கொள்கை விஷயங்களில் தான் விவசாயியோட பாதிப்பு இருக்குது. நான் சொல்லுகிற போது மாநில அரசு நீங்கள் கேட்டீங்க, கொள்கை விஷயங்கள் தான் விவசாயிகளை பெரிய பெரிய பாதிப்படையுது. அது நேரடியாக விவசாயிகளால் உணர முடியாது. நேரடியாக அவனுக்கு இன்றைக்கி பயிர் காஞ்சி போச்சுன்னா அதுக்கான நிவாரணம் கொடுத்தா போதுன்னு ஓடி, அவங்களுக்காக பேசுறதுக்கு தானே கட்சிகள் இருக்குது. இல்லை, கட்சிகளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏறாலாம். நாங்கள் வந்து காவிரி விஷயம் வறட்சின்னு பேசிகிட்டே இருப்போம், பணப்பிரச்சனை வந்து போச்சு.
பணப்பிரச்சனை வந்தோன்னா இந்த பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு. பணப்பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. வர்தா புயல் வந்துருச்சு. வர்தா புயல் மாநகரத்தை தாக்குறோன்னா கிராமப்புறம் முற்றிலும் மறைக்கப்பட்டு போச்சு. இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் பங்கு கொள்றதே எங்களுடைய பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்பட்டு போகுதுங்கிறது தான். அப்போ விவசாயிக்கு மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னா, இறக்குமதிக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, இறக்குமதி கொள்கைகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, உற்பத்தி கிடையாது. உற்பத்தி கிடையாது. உற்பத்தியை பற்றி சிந்திக்கிறே கிடையாது. உற்பத்திக்கு அடிப்படையான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது கிடையாது. இயந்திர வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், அதுக்கு தேவையான நிதி வசதி எதையுமே அரசாங்கம் செய்கிறதில்ல. ஆனால் இறக்குமதிகளுக்கான ஊக்குவிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ இவங்க இப்போ சொன்னாங்க பாருங்க, விவசாயிகளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுற அதிகாரம். இந்தியாவில் இன்றைக்கி தற்சார்பு கொள்கை இல்லாமல், இந்திய நாட்டுக்கு இந்திய மக்களுக்கான ஒரு பொருளாதார கொள்கையை வகுக்காமல், அமெரிக்காவுடைய கொள்கையை இந்தியா பின்பற்றுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு விலையை நான் நிர்ணயிக்கிறேன்னு சொல்கிறது அது முட்டாள்தனமானது. காரணம் என்னன்னா, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் மாற்ற வரணும். நீங்கள் இங்கே நாங்கள் தேங்காய் விவசாயி கடலில் கொண்டு கொட்டுருவோம். 4 ரூபா கூட இன்றைக்கி விலை கிடையாது. கடலில் கொட்டி போராட்டம் நடத்துவான், ரோட்டில் போட்டு உடைப்பான். ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் உடைக்கிறோம். ஒரு பக்கத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகம் வழியாக வெளிநாடுகள்லேருந்து தேங்காவை பிஸ்கட் ஆக்கி கொண்டு வந்து இங்கே புளிகிறாங்க. நீங்கள் என்ன கடுமை நீங்கள் கரும்பு உற்பத்தி பண்ணுற விவசாயி இன்னைக்கு உற்பத்தி பண்ண முடியல, உற்பத்தியை நிறுத்திட்டான். கரும்பு நிலுவைத் தொகை வரலன்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய தற்கொலை மரணங்கள் நடக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஜீனியை நம்ம நாட்டில் தனியார் முதலாளிகளே வேறு நாளில் பிரேசில் போன்ற நாடுகளில் ஆலைகளை திறந்து அங்கே நிலங்களை வாங்கி குமிச்சு அங்கே உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற அவங்கவுங்க சர்க்கரை கம்பெனிகள் பேரில் இன்னைக்கு விற்பனை செய்கிறாங்க. அப்போ இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு விவசாயிக்கு அரசாங்கம் நிர்ணயம் செய்கிற வேலையை கொடுக்க மாட்டேன்றான். நாங்கள் கேட்கறது அரசாங்கமே கொடுக்கல. அரசாங்கம் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இதை ஜெயரஞ்சன் அவர்களும் மணிகண்டன் சார் தான் இப்போ ஒரு 1999 நினைக்கிறேன், இதே மாதிரி 99 98 எனக்கு சரியான இல்லை, தஞ்சை டெல்டா பகுதியில் நான் ஒரு சுற்றுப்பயணம் செய்துட்டு நான் எழுதுறேன். அப்போ அங்கேருந்து ஒரு விவசாய சங்க தலைவர் சொல்கிறாரு, நெல்லுக்கு மாற்றா நம்ம போகணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் அதை எழுதினேன். நம்ம ரொம்ப நாள் நெல்லை மட்டுமே சமைச்சிருக்க முடியாது. ஏன்னா கர்நாடகா அது ஒரு மாநில அரசு, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. மாற்று பயிர்கள், ஏன்னா எனக்கு நான் உங்கள் கருத்தை கேட்கறதுக்காக சொல்கிறேன், மாற்று பயிர்கள் வேணும்னா. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு அந்த காவிரி பிரச்சனையில் ஆலோசகராக இருந்தவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், இதை எப்படி எழுதுனீங்க நீங்கள், உங்கள்கிட்ட அவர் சொன்னாரான்னு கோவத்திலே கேட்டார். ஏங்க ஆமாம் சார், அவர் தான் சொன்னார், நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக செயல்படுறீங்க. ஏன் தெரியுமா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாற்று பயிருக்காக போக சொல்லிவிட்டீர்கள் என்றால் ரைஸ் இன்டென்சிவ், தண்ணிக்கு வாட்டர் இன்டென்சிவ் கிராப், தண்ணி தேவையில்லை, இதனால கர்நாடகா என்ன சொல்லிடும், மாற்று பயிர்களுக்கு போயிட்டாங்க, ரைஸுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி தேவையில்லை, அதனால கொடுக்க வேண்டிய இல்லைன்னு வந்துடும், அதனால நம்ம கொள்கை வைக்க முடியும்னு சொன்னார். ஆனால் கடந்த முறைக்கு அதற்கு முந்தைய முறை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடவை நீங்கள் மாற்று பயிர்கள் செய்யணும்னு அறிவிச்சார். உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்ல, அது மாற்று பயிர்னு சொல்றது என்னன்னா, மண்ணுக்கு மாற்று பயிர் இல்ல, நெல்லுக்கு தக்கபடி ஒரு வருஷம் அரசே அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்போ இதே கேள்வியை நான் கேட்டேன் அன்னைக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் கேட்டேன். அப்ப இந்த ஒரு தடவை செய்யக்கூடிய நீங்கள் ஏன் எல்லா ஆண்டுமே மாற்று பயிர் செய்யக்கூடாதுன்னு கேட்டவுடனே அங்கே உட்கார்ந்த இதே ஆலோசகர் தான் சொன்னார், இதே நீங்க பிரஸுக்காக இல்லை, நான் சொல்றேன், நீங்கள் மாற்று பயிர்கள் போனீர்கள் என்றால் தண்ணி குறைவாக போதும்னு நம்மளுக்கு போறோம்னு முடிவுக்கு வந்துருவாங்க. கர்நாடகா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. இதில் அரசியல் படுத்தப்படுகிறதா என்பதை ஜெயரஞ்சன் அரசு சொன்னது அடிப்படையான ஆய்வுல இருக்கிற இடைவெளி, புரிதல்ல இருக்கிற இடைவெளி. என்ன சொல்றேன், அரசு என்ன தெரியுமா, நீங்க சொல்றதோட அடிப்படை கான்செப்ட் என்னன்னாக்கா, இப்ப மானவாரி நிலப்பகுதி இருக்கு, அங்க நிலத்தடி நீர்மட்டம் இருக்குது, நிலத்தடி நீர் வாயு. இது ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். முக்கியமான விருந்தினர்கள் பல்வேறு புதிய பரிமாணத்தை சொல்றீங்க. நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை கூடுதல் நேரம் ஒதுக்கி விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். வறட்சி மாநிலம் அப்படின்றதும் காவிரி டெல்டால மட்டும் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு, மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் செழிப்பா இருக்காங்க அப்படின்னு இதுக்கு பொருள் இல்லை. அங்கேயும் இந்த பிரச்சனை நீர் பூத்த நெருப்பா கணன்றுட்டு தான் இருக்கு. மஞ்சள் விவசாயம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகள், கரும்பு விவசாயிகளும் இந்த பிரச்சனையை இங்க சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி இருக்கு. இந்த பிரச்சனைன்றது டெல்டாவுக்கு மட்டுமான பிரச்சனைன்னு சுருக்கி பார்க்க தேவையில்லை. தமிழ்நாட்டு விவசாயத்தோட எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றத உணர்ந்து நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். விவாதம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
திரு கனகராஜ், விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு அபாயகரமான அளவுக்கு கொழுந்து விடக்கூடிய ஒன்றா மாறுதோன்ற கவலை இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மரணங்கள் அதை மெய்ப்பிக்குது. இப்போ கோலப்பன் சொன்ன ஒரு பார்வை, மாற்று பயிர்களுக்கு போகாமல் நெல்லை மட்டுமே தண்ணீரை அதிகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பயிருக்கு சார்ந்து இருந்தது தான் இந்த நெருக்கடிக்கு காரணமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதோடு சேர்த்து விவசாயத்துக்கு மீண்டும் ஒரு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு நிலைமை வரணும், அதற்கான கொள்கைகள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரணுன்ற பார்வை வைக்கிறாங்க. வறட்சி மாநிலம் அப்படின்றதுல இதுவரையிலும் அரசு எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் முன்வைக்கல. இறந்தவர்கள் விவசாயிகள், விவசாய பிரச்சனையின் காரணமாகத்தான் இறந்தார்களா இல்லையா அப்படின்றதுக்கும் அரசின் சார்பில் இது விவசாயிகள் குடும்பத்தினர் சொல்லக்கூடிய செய்தி, அது ஊடக செய்தியாக மாறுது. திடீரென்று கொத்து கொத்தாக சாகிறதுனால அது தலைப்பு செய்தியாகவும் மாறுது. ஆனால் அரசின் தரப்பில் இது பற்றி எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் தரலை. இது எந்த கணக்கில் அரசின் குறிப்பேடுகளில் எழுதும்போது, ரெக்கார்டில் ஏறும்போது இது கடன் பிரச்சனையினால் விவசாய தற்கொலை அப்படின்ற அளவில் மாறுமா, அல்லது இயற்கை மரணம், விவசாயி தானே தேடிக்கொண்ட துயரம் அப்படின்றது மாதிரி போய் முடியுமான்னு தெரியலை. அரசாங்கம் இதை எப்படி அணுகணும்? இது வறட்சி மாநிலம்னு அறிவிக்கிறது, நிவாரணம் தர்றது அப்படின்றதுல அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது திருப்திகரமாக இருக்கா? இல்லை, அரசாங்கம் இதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியல. நீங்கள் இப்போ மத்திய அமைச்சர் சொன்னார், பாராளுமன்றத்தில் சொல்லும்போது காதல் தோல்வியில் இறந்து போயிட்டாங்க. கடந்த காலத்தில் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. 73 வயசுக்காரர் காதல் தோல்வியால் இறந்து போயிட்டார், விவசாயி தற்கொலை செய்து கொண்டதுன்னு தமிழ்நாட்டில் தான் சொன்னாங்க. எனவே இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ 28ஆம் தேதி 26ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான விவசாயிகள் சங்கம் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சி விவசாயிகள் சங்கம் நடத்துனாங்க. இது ரெண்டையும் 30ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அழைச்சாங்க. அமைச்சர்கள்லாம் கேட்டுக்கிட்டு போய் நியாயம்தான், நாங்கள் பேசிட்டு வரோன்னு போயிருக்காங்க. இப்போ தோழர் சொல்லும்போது கூட ஒன்று சொன்னாங்க, 22,000 கோடி கேட்க போன திரு OPS அவர்கள் வறட்சிக்கு இது வேண்டும் என்று அவர் கேட்க வரல. இது ஒரு அட்ஹாக் கவர்மெண்ட்டு. அப்போ என்ன பிரச்சனை வருதோ அது கேட்கும். இந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிற போது நீங்கள் இன்னொரு பிரச்சனையை கூட நீங்கள் முன் வச்சிங்க. நிவாரணம் என்பது என்ன? அது உடனடியான ஏற்பாடு. நிவாரணங்களே நிரந்தரமாக மாறிப்போக முடியாது. அடுத்து நீங்கள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது. நீங்கள் நம்ம இங்கே எத்தனை இடத்துல பேசியிருக்கோம், விவசாய மானியம் வேஸ்ட்டுன்னு பேசியிருக்கோம். நீங்கள் சார் ஜெயரஞ்சன் சார் சொல்ல வந்தார், அப்படி போயிட்டார். ஆக்சுவலாக விவசாயத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிற பணம் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவது தான் அதிகம். நீங்கள் இந்த மினரல் வாட்டர், அது என்னது, இந்த பாட்டில்டு வாட்டர் இருக்குல்ல, பாட்டிலிங், இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது விவசாயத்தின் கணக்கில் எழுதப்படுகிறது. அதுதான் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சிப்ஸு தயாரிக்கிற கம்பெனிக்கு கொடுக்குற மானியம் என்பது அதுக்கு செலவழிக்கப்படுகிற தொகை என்பது விவசாயிகளுடைய கணக்கில் எழுதப்படுகிறது. எனவே விவசாயத்துக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் என்று அவர்கள் சொல்வதற்கும் அது உண்மையிலே விவசாயம் சார்ந்த தொழில் தானா என்பதற்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனவே ஒன்று, இந்த மாதிரியான அரங்குகளில் கடந்த காலத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன, மானியமே வேண்டாம்யா, அதை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. 3 தான் மானியம் கொடுத்தாங்க. 3F, ஃபுட்டு, ஃபியூயல், ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் மானியம் அநேகமாக இல்லை. நம்ம இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற 18 வகையான உரங்களில் 18க்கும் இன்றைக்கி மானியம் கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. நியூட்ரிஷன் பேஸ்டு. அதுதான். இப்போ நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. முன்னால் விவசாய விரிவாக்க அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக சமீபத்தில் டாக்டர் வெங்கடேஷ் சாத்ரையா இவங்க டீம் 1979 சில கிராமங்களில் போய் இந்த விவசாய விரிவாக்க அலுவலர் இருக்கார்ல, அவர் தான் சொல்லுவாங்க, இங்கே இன்ன உரம் போடுங்க, இவ்வளோ உரம் போடுங்க என்று. இப்போ அப்படி ஏற்பாடே கிடையாது. அவங்க 79 ஒரு தடவை ரிசர்ச் பண்ணிவிட்டு 2004க்கு போனாங்க. அவங்க சந்தித்த யாரும் விவசாய விரிவாக்க அலுவலர்கள் பேசியதாக இல்லை. நீங்கள் பசுமை புரட்சி வந்தபோது கூட அது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க தகவல் சொல்லுவாங்க, அதில் சில விதைகள் பிரச்சனையாச்சு. உடனடியாக அரசாங்கம் வந்தது. ரிசர்ச்சுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? இப்போ விவசாய ஆராய்ச்சிக்கான பணம் என்பது ஒதுக்கப்படுவது கிடையாது. அதே போல் நீங்கள் மாற்று விவசாயம் என்று எங்கே போவீங்க? அப்புறம் சோறுக்கு பதிலாக எதை சாப்பிடுவீங்க? நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா,
மாற்று விவசாயமும் கூட அங்கே தான் அந்த சொன்ன சிஏசிபி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வருது. நீங்கள் மற்ற பொருட்கள் பயிரிட்டாலும் அவர்களுக்கெல்லாம் ஏதோ நல்லது வந்துட்டது மாதிரியா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு 2 விஷயம் பிரதானமாக பாதிக்குது. ஒன்று காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், அது ஒன்று. மிக பிரதானமாக சந்தையை தீர்மானிக்கிற ஏற்பாடு யார் கையில் இருக்கிறது என்பது. இந்த 2ஐயும் இப்போ தோழர் கூட சொன்னார், கொப்பரை இறக்குமதி ஆகுது அப்படின்னு. எங்களை பற்றி நகரத்தில் இருக்கவங்க கவலைப்படலைன்னு சொல்கிறது மாதிரி, அந்த காலத்தில் லெஃப்ட் மூமெண்ட் எல்லாம் நிறையா சோஷியல் மூமெண்ட்லாம் இதை பற்றி பேசுனாங்க. இப்படி ஆகும், நம்ம விவசாயம் அழிஞ்சு போகும், வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து இறக்குமதிக்கு பண்ணுறான்னு. விவசாயிகள் அங்கேருந்து வந்துடல, அதை உணரலை. இந்த அரசியல் ரொம்ப முக்கியமானது. தோழர் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள்னு சொன்னார். ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே ஆதிக்கம் செலுத்துகிற அரசியல் எது என்பது முக்கியம். அந்த அரசியலில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் அரசியலை திட்டினாலும் சரிங்க, எவ்வளோ மோசமான அரசியல் கட்சியாக இருக்கட்டும், உலகத்தில் வந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் கொண்டு வந்தது தான். அவங்க தான் அந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் நிராகரிச்சிட முடியாது. அதை சரிப்படுத்துகிறது தான் நம்முடைய வேலை. அப்போ இன்றைக்கி இந்த அரசியல் கட்சிகள் எதை முன்வைக்க வேணும்? இப்போ தோழர் சொல்கிறார்ல, இப்போ ஒரு போராட்டம்னு அறிவிச்சார்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்க்குறாரு. அந்த அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் இதற்கு நிரந்தரமாக என்ன செய்யணும்? இப்போ சொன்னார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் நீர்நிலைகளை மீட்டமைப்பது, கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போய்கிட்டு இருக்கு, அதை என்ன பண்ணுறது? இடுபொருட்களுக்கான விலையை எப்படி குறைக்கிறது? விளைபொருளுக்கான விலையை எப்படி அதிகப்படுத்துறது? பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கிறது? இன்சூரன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு மரணம் நடக்கிற போது கடந்த ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் பணம் இன்றைக்கி வரல. தமிழக அரசாங்கம் பேசுதா? சரி, இல்லை, தமிழக அரசாங்கம் தான் அரசாங்கத்தில் நிற்கிது. பயிர் காப்பீடு சென்ற ஆண்டு இவ்வளோ பரிதவிக்கிறான். போன வருஷம் அவன் பிரீமியம் கட்டினான், பாதிப்புன்னு ஏற்றுக்கிட்டான். அறுவடை ஆய்வு அறிக்கையை இதுவரையும் கொடுக்கல. இவங்க தமிழக அரசினுடைய பங்கு தொகையை இதுவரையும் கொடுக்கல. எங்கள்கிட்டேருந்து வாங்கின பிரீமிய தொகையே தமிழக அரசு இன்னும் எழுத்தாப்ப இருக்குது. இப்படி பல வகைகளில் விவசாயம் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று என்ன, ஒரு அடிப்படையானது என்னென்னா, அரசாங்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, உணவு வளங்களையும் உணவு உற்பத்தியும் ஒன்றா பார்க்குறாங்க. நீங்கள் உணவு வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய சட்ட ரீதியாக அரசாங்கத்துடைய பொறுப்புணர்வு. இப்போ நாங்கள் 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறோம், 20 ரூபாய்க்கு அரிசி, விலையில்லா அரிசி இல்லை மத்திய அரசு சொல்கிறது. இது விலையில்லா அரிசி கொடுக்குறது மாநில அரசு. கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிற மத்திய அரசாங்கம் நாங்கள் 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறோம், 20 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறங்கிறாங்க. அப்போ கொள்முதல் பண்ணுறது அப்படின்னா உற்பத்தி. இப்போ நீங்கள் உரத்துக்கு விவசாயத்துக்கு மானியம்னா நேரடியாக உர கம்பெனிகள் கொடுக்குறாங்க. அப்போ உர கம்பெனிகளை உற்பத்தி செலவு அதிகமாகுது, விவசாயிகளுக்கு உரத்தை குறைச்சி கொடுக்கறதுனால அதுக்கான கூடுதல் தொகையை அரசாங்கம் ஏற்றுக்குது. அப்போ விவசாயி உற்பத்தி செய்கிறதுக்கான கூடுதல் தொகையை அரசாங்கம் ஏற்றுக்கணும். அப்போ இதையும் உணவுப் பொருளுக்கு விற்பனை அவங்க கொடுக்குற 2 ரூபா அரிசியையும் நான் 20 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறதை ஒப்பிட்டு பார்த்து அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்குமே. ஆனால் எப்படி விவசாய தொழில் உற்பத்தியை பெருக்க முடியும்? எப்படி விவசாயி வாழ முடியும்? இதில் இருக்க இடைவெளி. அப்போ உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விவசாயியே உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்யணும். அப்படின்னா இந்தியாவுக்கென்று ஒரு கொள்கை இருக்கணும். நீ ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை தாராளமாக்கிட்டேன், நீ விவசாயி உற்பத்தி செய்கிறத நேரடியாக ஏற்றிக்கலாங்கிறாங்க. இன்னைக்கு உற்பத்தியாளர் குழுக்குங்கிற பேரில் அரசாங்கம் தாம் பொறுப்பை தட்டி கழிக்குது. நீயே விலையை நிர்ணயம் பண்ணிக்க, நீயே உற்பத்தி பண்ணிக்க, நீயே கடன் கொடுத்துக்க, நீயே மதிப்பு கூட்டலும் பொருளாக உற்பத்தி பண்ணிக்க, நீயே மில்லு கட்டிக்க அப்படின்னு உற்பத்தியாளர் குழுவுக்கு ஒரு மிகைப்படுத்தி சொல்லி ஒரு தொகையை மொத்தமாக கொடுத்து ஏமாத்துறாங்க. உண்மை அது இல்லை. நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை எதையுமே ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏன்னா உற்பத்தி செலவு இங்கே பல மடங்கு அதிகம். உலக நாடுகளோட ஒப்பிடுற பொழுது இந்தியாவுடைய உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகமாக இருக்கிறப்ப இவன் உற்பத்தி பண்ணுற பொருளை கொண்டு எங்கேயும் விற்க முடியாது. இப்படி ஒன்று நீ கொண்டே வித்துக்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தான் கொள்முதல் நிலையிலிருந்து மாறிக்குது. நீ தான் அரசாங்கம் கட்டாயமாக கொள்முதல் பண்ணணும், கட்டாயமாக ஒரு நிலையம் செய்யணும், உற்பத்தி பண்ணுற பொருளை அரசாங்கம் விற்கிறதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணுங்க நிலையிலிருந்து அது மாறுது. எப்படி எந்த வகையிலும் விவசாயத்துக்கான பொருளாதார கொள்கைகள் விவசாய பாதுகாப்பிற்காக இல்லை. குறிப்பிட்டீங்க. நம்ம எல்லாமே பெரிய மேக்ரோ லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். விவசாயம், ஃபுட் மேனேஜ்மெண்ட், பேசிக்கலி நம்ம நிர்வாக செயல். தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நிர்வாக இது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி போச்சு. நாங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கோம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே மெயின்லி கலெக்டருக்கு உள்ளது. லேண்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபுட் மேனேஜ்மெண்ட், விவசாய மேனேஜ்மெண்ட், ட்ரவுட் மேனேஜ்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே பல ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிரும். தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரோக் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி மாறிட்டு. ஏன்னா என்னைக்கு போர்ட் ஆஃப் ரெவென்யூ அபாலிஷ் பண்ணாங்களோ எம்ஜிஆர் டைமில், அன்னையிலேருந்து கலெக்டருக்கு மேலே ஒரு சூப்பர்விஷனோ
ஒரு கண்ட்ரோலோ ஒரு மானிட்டரிங்கோ இல்லை. அதாவது இளைஞர்ல யங் ஏஜ்லேயும் அது ஒரு பிரமாதமான பவர் அதிகாரங்களை கொடுத்து கலெக்டர் நியமிச்சிடுறாங்க. அவனுக்கு பேசிக்கலி ஐஏஎஸ்க்கோ கலெக்டருக்கோ இன்ஸ்டிடியூஷனுக்கு பேசிக் பர்பஸ் என்னென்னா பேசிக் அடிப்படை நிர்வாகம் இதெல்லாம் வருது. இப்போ அந்த அடிப்படை நிர்வாகம் போகிறதுக்கு போயிட்டு அவங்களுக்கு இப்போ டியூட்டி என்ன ஆச்சுன்னா முதலாளிகளுக்கு நிலம் எடுத்து கொடுக்கறது, கொள்ளையடிக்கிறவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு பியூரோக்ராட்டிக் நிர்வாகம் சார்ந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே நார்மலி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் நிர்வாகங்கிறது விர்ச்சுவலி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாமல் இருந்தால் என்ன மேக்ரோ டெல்லியிலேருந்து வந்தாலும் சென்னையில் வந்தாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ நடைமுறைப்படுத்துகிற கீழ்மட்ட நிலைமைகள் சரியாக காரணம் என்னென்னா ஒரு சிச்சுவேஷன் உதாரணமாக வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே அதை கண்டுபிடிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ண முடியுமோ அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாட்டு உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கு நிவர்த்தி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வர விடவே கூடாது. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா தமிழ்நாடை பொறுத்த மட்டும் டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம்ங்கிறது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் இடையில இந்த அரங்கிலேயே பேசியிருக்கோம். நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு 4 லட்சம் கோடி கடன் இருக்குது, இது ஒரு சீரியஸான பிரச்சனைன்னு பேசியிருக்கோம். அதை வேறு ஆங்கிலேருந்து பேசியிருக்காங்க. இங்கே என்னென்னா விவசாயிகளுக்கான அந்த பிரீமிய தொகையை கட்டாததுனால, இவங்கிட்ட வாங்கின பணத்தையும் சேர்த்து கட்டாததுனால இப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரெஸில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த காப்பீடு கிடைக்கல. இதில் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஹியூமன் ஆங்கிள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி இதுவரை டெர்மினல் பெனிஃபிட் கிடைக்காம 7 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த மேக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு சீரியஸான நிவாரணம் கொடுக்கறதுல ஒரு சீரியஸான பிரச்சனையாக நிற்கிது. 4 லட்சம் கோடிங்கிறதுனால அவங்க எங்கே திரட்டுவாங்க? பணம் வேணும்ல, அது ஒரு பிரச்சனை. ஜெயரஞ்சன், தொடர்ச்சியாக சில கேள்விகளை உங்களுக்கு நான் அடுக்க விரும்புகிறேன். இது சம்மந்தமான பிரச்சனைகளை, ஏன்னா இது விவசாயிகள் பிரச்சனையை நம்ம நாள்தோறும் பேசுகிற பிரச்சனையாக இருக்கிறதுல. இப்போது தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை இன்றைக்கி பெரிய விஷயமாக நாம் பேசுகிறோம். விதர்பாலையும் ஆந்திராலையும் மரத்வாடா பகுதிகளையும் நடந்தது கடந்த காலங்களில் விவசாயிகள் கிரைசிஸ், தற்கொலை நெருக்கடி அப்படின்றது தேசிய அளவில் பேசப்பட்டுச்சு, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டுச்சு. அப்படி பேசப்பட்ட விஷயங்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சது? அதிலிருந்து தான் நம்ம இதிலேருந்து ஒரு படிப்பினையை நம்ம பெறணும்னு பார்த்தா, விதர்பா விவசாயிகள், மரத்வாடா விவசாயிகள், தெலுங்கானா ஆந்திரா விவசாயிகள், இவங்களுக்கு கிடைச்ச நீதி தான் நமக்கும் கிடைக்கும், இது கிடைச்ச தீர்வு தான் நமக்கும் கிடைக்கும்னா அவங்கள்ட்ட என்ன படிப்பினையை நம்ம பெறணும்? அவங்களுக்கு என்ன நேர்ந்தது? விதர்பா, தெலுங்கானா, மரத்வாடா இங்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி அங்கே நீங்கள் சொல்கிற பகுதி, அந்த தக்கான பிடவும்னு சொல்லுவோம்ல, தமிழில் படிப்போம்ல, அந்த பகுதி இது எல்லாமே அங்கே நீர்ப்பாசன வசதிங்கிறது கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு காலத்தில் கம்பு, கேவரு, சோளம் அந்த மாதிரி பயிர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மில்லட்ஸ் தான் அதான் மெயின் கிராப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, போர்வெல் டெக்னாலஜி வந்த உடனே போர்வெல்லில் போட்டு தண்ணி இறைக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி இறைக்க ஆரம்பித்து பணப்பயிருக்கு போகிறாங்க. எல்லா விவசாயிக்கும் ஆசை தான் இருக்கும் பணம் பண்ணணுன்ட்டு. அவங்க ஆசைப்படுறத நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, போர் போட்டு அந்த காட்டன் வருது. காட்டன் வந்த உடனே காட்டன் கல்டிவேஷனுக்கு போகிறாங்க. காட்டன் கல்டிவேஷன் என்ன வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிங்கன்னு வச்சுங்க, 1 லட்ச ரூபா லாபம் வரும், 80,000 ரூபா லாபம் வரும். அப்போ 5 ஏக்கர் விவசாயம் இருந்ததுன்னா 5 லட்ச ரூபா லாபத்தை பார்த்துடலாம். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் போர் போட வேண்டியது, காட்டனை போட வேண்டியது, அதில் லாபம் வந்த உடனே அடுத்தது பக்கத்தில் அதுக்குள்ளே போர் ட்ரை ஆகிடும், அடுத்த போருக்கு போகிறது. எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இந்த லாட்ரி சீட் வாங்கியிருந்தாலும் நம்ம ஊரில் பைத்தியம் முடிச்ச மாதிரி வேலை செய்யுது. நான் ஒரு போர் போட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த போர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த போர் ஒரே சமயத்தில் 24 போர் போட்டவங்களாம் பார்த்துருக்கேன் நான். ஒரே சமயத்தில் ஒரே வருஷத்தில் போட்டு 24 போர் ஃபெயிலியர்னாக்கா வேறு வழியால் அவ்வளோ பெரிய கடன் ஏறி போகும். அப்போ அந்த மாதிரி சூசைட் போகிறது. இப்போ இதில் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன், நிலத்தடி நீர் பாசனம், பருத்தி விவசாயம், கடன், இது 3 சேர்ந்து தான் இந்த மாதிரி பல சிக்கலை கொண்டாந்து விட்டுது நமக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் இங்கே டெல்டாவில் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது காரணம் சொல்கிறேன். அதுக்கு பதில் சொல்லும்போதே கோலப்பன் கேட்ட கேள்விக்கு சேர்த்து பதில் அதில் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலப்பன் ஒரு கேள்வி கேட்டார், மாற்றுப்பயிருக்கு ஏன் போகலன்னு கேட்கும்போது ஒரு அட்வைசர் அது மாதிரி ஏன் பேசுகிற நீ, அது போட்டோம்னாக்க நமக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டான், தண்ணி தேவை குறைச்சி காட்டுவான் அவன். அது இல்லை விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்டா ஒரு கேரக்டர் கிடையாது.
டெல்டா மொத்தம் 5 கேரக்டர் இருக்குது டெல்டாவில், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கேரக்டர். இப்போது மேலத்தஞ்சினுடைய மேல் பகுதி, அதாவது வந்து கல்லணையிலேருந்து கீழே வர்ற ஒரு 20-25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிலத்தடி நீர் அபரிதமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இருக்காது, பெரும்பாலும். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி முதல்ல வரும்போதே அவங்களுக்கு கிடச்சிரும். ரெண்டாவது டெல்டாங்கிறது இப்படி ஒரு முக்கோணமாக தானே இருக்குது. மேல் பகுதி ரொம்ப குறுகலாக இருக்கும். அதனுடைய அகலத்தை பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கூட இருக்காது, 20-25 கிலோமீட்டர் மொத்தமாகவே. அதே கீழே கடைசிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைமடைக்கு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 180 கிலோமீட்டர் வரும். ஆக இந்த பகுதியில் வந்து அந்த மேல் பகுதியில் இருக்க விவசாய முறையே வேறு. அந்த வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வர்றது வராதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. அங்கே எல்லோரும் பம்ப் செட் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து டியூபெல் இரிகேஷன் பேர் இருக்குது. ஆழமே எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15 அடியிலேருந்து 20 அடி தான் இருக்கும். அது வெறும் 5 ஹார்ஸ் பவர் மோட்டர் இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க 12 மணிக்கு தண்ணி வந்துடும். இப்போ போட ஆரம்பித்தோம்னா 1.5 மணி நேரத்தில் போட்டுடலாம் அந்த போரை. அவ்வளோதான். அது வந்து ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தது பிரச்சனை டெல்டாவில் மாத்திரம் மற்ற ஏரியா. அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்கு போனீங்கன்னா அதனுடைய கேரக்டர் வேறு. அந்த புது டெல்டான்னு சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை அந்த சைடு போனோம்னா அதனுடைய ப்ராப்ளம் வேறு. ஆனால் மிகப்பெரிய ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கிழக்க போகும்போது தான். கும்பகோணத்துக்கு கிழக்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து எல்லா பகுதியிலையும் வந்து கிரவுண்ட் வாட்டர் கிடையாது. எந்த தண்ணியுமே எடுக்க முடியாது. நீங்கள் அங்கேருந்து கீழே இருந்து முழுக்க நீங்கள் வந்து எதை நம்பி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்புலேருந்து மேலேருந்து வரக்கூடிய தண்ணி, காவிரி தண்ணியை மட்டும்தான் நம்பி அங்கே விவசாயம் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதில் இருக்கிற மண் எப்படிப்பட்ட மண்ணா, மேலே பகுதியிலலாம் வந்து வண்டல் மண். கீழத்தஞ்சைக்கு போனீங்கன்னா அவ்வளோ களிமண். களிமண்ணும் அந்த தண்ணி மட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நெல் மட்டும் தான் விளையும். அதில் வேறு எந்த பயிரும் விளையாது. அதிகபட்சமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி லேசாக அந்த சமயத்தில் ஈரம் இருந்தால் கோடையில் வந்து இந்த இது பண்ணலாம், உளுந்து பயிர் போடலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து கரும்போ போட முடியாது, வாழை போட முடியாது. அதுதான் மேலே தஞ்சை. புரியுதா உங்களுக்கு? அந்த வித்தியாசம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன கல்லணையை ஒட்டி வரக்கூடிய கல்லணையிலேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்கிற பகுதி. மேலே தஞ்சையில் வந்து நீங்கள் நினச்ச கிராப் போட்டு எடுக்கலாம். ஏன்னா வண்டல் மண், கீழே நிலத்தடி நீர் இருக்குது, எந்த கிராப் வேணாலும் போட்டு எடுக்கலாம். வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும். இப்போ நான் என் ஊருக்கு போனேன்னாக்க நான் சொல்லுவேன், என்ன ஊரில் தண்ணியில் நம்ம ஊரை வந்து காட்டினோம்னா எவனும் நம்ப விட மாட்டான்ட்டு. 24 மணி நேரமும் 365 நாளும் எப்படி இருக்குன்னா பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கும். கிராப் மாற்றி போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கீழத்தஞ்சிக்கு போனீங்கன்னா ஒரு கிராப்புக்கே சிக்கல் உங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கீழத்தஞ்சின்றது மன்னார்குடி, ஒரத்தநாடு, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், ரெண்டு மாவட்டம், திருவாரூர். அந்த 2 மாவட்டத்துலையும் நீங்கள் முழுக்க இதை நம்பி தான் விவசாயமே பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து வேறு எந்த பயிரும் பண்ண முடியாது. அந்த மண் வந்து வேறு எதுக்கும் ஒத்து வராது. அதுதான் அதனுடைய விசேஷமான குணம். அதனால் மாற்று பயிர் வாய்ப்பு இல்லைன்ட்டீங்க. வாய்ப்பே கிடையாது. அதனால் கோலப்பன் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன் வச்சுருக்கலான்ட்டு. பெரும்பகுதி அதுதான் டெல்டா. நீங்கள் யாருமே சொல்லாமையே, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ திருவையாறில் பார்த்தீங்கன்னா வாழை இருந்தது, கரும்பு இருந்ததுன்ட்டு, நீங்கள் யாரும் சொல்லாமல் அவனே மாறிட்டான். யாரும் அங்கே நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும், தானாகவே மாறிக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்போது விவசாயம் தானே மாறிக்கலாம். நீங்கள் சாயங்காலம் திருவையாறு போனால் வாழை எவ்வளவு சரி, நிறைவாக இதில் உடனடியாக அரசுகள் என்ன செய்யணும் அப்படின்றத நிறைவு கருத்தை அவங்க நம்ம நிறைய விவாதத்தை முடிவு செய்யலாம். அதாவது அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாற்றாந்தான் மனப்பான்மை இருக்குல்ல, அதை முதல்ல விடணும். அப்படின்னு சொன்னாக்கா மானியம் வழங்கணும்னு நான் சொல்ல வரல, அவனுக்கு உண்டான நியாயமாக வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை இவ்வளோ மோசமாக இருந்தால் ஓரளவுக்காச்சும் மாற்றணும். எல்லாத்தையும் மாற்ற மாட்டானுங்க, அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாத்தையும் மாற்றுவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. ஓரளவாவது மாற்றணும். இவங்க வந்து விவசாயி இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி பிழியாமல் அவன் உயிரோடு இருக்கிற அளவுக்காச்சும் பண்ணணும். அது சொன்னது தான் சாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா 1.5 பங்காவது கொடுங்கப்பா அவங்களுக்கு அப்படின்ட்டு. என்ன அதை பண்ணுறேன்னு சொல்ல ப்ராமிஸ் பண்ண மோடி தான் இப்போ வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டில் போய். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 0 வச்சுருக்காங்க இப்போ அக்ரிகல்ச்சருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணது 1 லட்சம் கோடி. அவ்வளோதான். யாருக்கு? விவசாயிக்கு. 5 வருஷத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு 20,000 கோடி. எத்தனை கோடி பேர் இருக்காங்க விவசாயத்தில் இந்தியாவில்? இதுதான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது அக்ரிகல்ச்சரில். ரெண்டாவது வந்து மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, கனகராஜர் ஒரு விஷயம் ஆரம்பிச்சார், அதை அப்படியே விட்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருந்தது. அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாங்க. வேர்ல்டு பேங்க் சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேளாண் விரிவாக்க அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்வின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, ட்ரைனிங் அண்ட் விசிட். எப்படின்னா இவங்களை உருவாக்குறாங்களாம் கீழேருந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளையே பெரிய அறிஞர்களாக்குறாங்களாம். இவங்க வந்து இவங்களா கூடி பேசி இதுதான் முடிவு பண்ணுவாங்களாம். இதுதான் சாயில், இதுதான் கிராப்பு, இதுதான் பூச்சி, இதுதான் மருந்து, இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க போய் கடைக்காரன்ட்ட தான் கேட்பாங்க. கடைக்காரன் என்ன செய்வான், இன்றைக்கி இதில் 100 ரூபா கூட கிடைக்குன்னா இதை வச்சு நல்லா இருக்கும், பரமாதமாக இருக்கும். ஏன்னா அவனே கடனும் கொடுப்பான். இந்த கருத்தில் முடிஞ்சு போச்சா, டிஎன்வியை வச்சு இதை ஒழிச்சானுங்க. அவன் அதுக்கு மேலே கரப்ட் ஆகிட்டான். யார்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அவனை மாதிரி கரப்ஷன் இப்போ உலகத்தில் இல்லை. ரெவன்யூலாம் தூக்கி சாப்பிட்டான் அவன். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆக மொத்தம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து இது எல்லா தளங்களையும் வேலை செய்யணும். 4வது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி லெண்டிங் இருக்குல்ல, ப்ரியாரிட்டி லெண்டிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னுரிமை கடன், குறைந்த முன்னுரிமை கடன் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு விட்டான். அதில் அலைட்னு போட்ட உடனே எல்லாம் உள்ளே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, முன்னாடி மார்க் பண்ணி வச்சுருப்பான் இந்த பிரான்ச்லாம் ரூரல் பிரான்ச்னு. இப்போ திருவான்மியூர் இருக்க பிரான்ச்லாம் ரூரல் பிரான்ச். எப்படி திருவான்மியூரில் ஜுவல் ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் கணக்கு காட்டுவான். அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊரில். ஆக அப்புறம் விவசாயிக்கு என்ன கிடைக்கும் அதுலேருந்து? ஒன்றுமே கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால தான் இப்போ செத்து மடிகிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது எல்லாத்தையும் செஞ்சால் தான் சரி பண்ண முடியும். அதை நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க, நிறைய முன்னுரிமைகளை தரணுன்றதை பேசுகிறீங்க. ஆனால் இதில் வேதனை என்னென்னா, இந்த முன்னுரிமை பற்றி பேசுகிறதுக்கு பல விவசாயிகள் செத்து மடிய வேண்டியது இருக்குது. அது இந்த காலத்தின் துயரம். அரவிந்த் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.